Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எல்லாரும் கேட்டிட்ட மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். லாஜிக்கல் ரீசனிங்லயே நமக்கு ஹை வெயிட்டேஜ் என்ன கேக்குறாங்க அப்படினா clocks and calendars கேக்குறாங்க. சோ அதனால இன்னைக்கு நம்ம அந்த டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ மேம் நாங்க லாஜிக்கல் ரீசனிங் மட்டும் கேக்கல, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் கேக்குறோம் அப்படினா சோ அதுக்கான செஷன்ஸும் பிஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வரி பண்ணாம எக்ஸாமுக்கு லெஷரா படிங்க, டென்ஷன் எடுத்துக்காம படிங்க. சரிங்களா? சோ இன்னைக்கான டாபிக் உள்ள போலாம். இன்னைக்கு என்னது அப்படின்னா கிளாக்ஸ். சோ கிளாக் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எப்படி இருக்கும் வால் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ் இருக்கும். அதாவது 3 முள் இருக்கும், தெரியும் இல்லையா? நமக்கு என்னது அப்படின்னா இப்போ 2ல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், இது ஹவர் ஹேண்ட் அல்லது மணி முள் அப்படின்னு சொல்லுவோமா? சோ இங்க 12ல இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம், மினிட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது நிமிட முள். இன்னொரு முள் இருக்கும், என்னது செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு இருக்கும். சரியா? சோ இந்த மாதிரிதான் நமக்கு கிளாக்ஸ் இருக்க போகுது. இந்த கிளாக்ல நம்ம டைரக்டா சம்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்னு பாத்துறோம். என்ன கான்செப்ட் மேம் அப்படின்னா, எதுக்கு மேம் கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அட் 2:10 PM அல்லது 2:25 PM what is the angle between the minute hand and hour hand அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மணி முள்ளுக்கும் நிமிட முள்ளுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இது நான் எக்ஸாம்பிளுக்கு 2:10 PM போட்டேன். இத மாதிரி 10:25 PM 12:30 PM அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுலயே நமக்கு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் வரலாம். பிட்வீன் டைம் 8 to 9 PM when will both hour hand and minute hand coincides? இது ரெண்டும் எப்பவும் நமக்கு ஒரே மாதிரி ஒரே இடத்துல எப்போ வரும், ஆஃப்டர் எந்த டைம்ல நமக்கு கோயின்சைட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அதாவது இங்க இருக்கு நமக்கு இப்போ 2 மணிக்கு எங்க இருக்கு ஹவர் ஹேண்ட், இங்க இருக்கு மினிட் ஹேண்ட் எங்க இருக்கு 12ல இருக்கு. இதே இது 2:10க்கு எங்க இருக்கும்னு சொல்லுங்க. ரெண்டுமே 2:2ல இருக்குமா? ஓகேவா? நம்மளுடைய ஹவர் ஹேண்டும் 2ல தான் இருக்கும், மினிட் ஹேண்டும் 2ல தான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியும் லைட்டா கரெக்டா 2ல இருக்காது. 2:10 அப்படின்னா லைட்டா என்ன ஆகும், நமக்கு இந்த ஹவர் ஹேண்ட் என்ன ஆகும், லைட்டா இந்த பக்கம் கொஞ்சம் நகன் இருக்குமா? ஓகேவா? 2:10 இருக்கிறப்போ, ஏன்னா நமக்கு இதே இது 2:35 இருக்குன்னு வைங்களேன், கரெக்டா நமக்கு இந்த ஹவர் ஹேண்ட் 2ல இருக்காது, கொஞ்சம் இந்த மாதிரி 2த்துக்கும் 3த்துக்கும் நடுவுல இருக்கும். இந்த டீவியேஷன்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிறதுக்காக நமக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்ன தெரியணுமோ அந்த பேசிக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நமக்கு மணி 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து நமக்கு 2 மணி வரணும் அப்படின்னா எவ்வளவு டைம் ஆகும்? அதாவது இப்போ நமக்கு இதுதான் 2 மணி. ஓகேவா? இதுதான் என்னுடைய ஹவர் ஹேண்ட், இதுதான் என்னுடைய மினிட் ஹேண்ட். ஓகே, இப்போ இந்த ஹவர் ஹேண்ட் எனக்கு எங்க இருக்கு, 2ல இருக்கு. இப்போ இதே 2ல எனக்கு இந்த ஹவர் ஹேண்ட் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 12 மணி நேரம் ஆகுமா? இப்போ எனக்கு 2 மணி காலையிலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து 2 மணி எனக்கு ஈவினிங் வரணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 12 hours கேப்பா? 2 AM இருந்து 2 PM எனக்கு வரணும். அதாவது இந்த ஹவர் ஹேண்ட் இதே இடத்துல 2க்கு எனக்கு திரும்ப வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், 12 hours ஆகும். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த 2K வரணும்னா எவ்வளவு ஆங்கிள் மூவ் ஆகும்னு சொல்லுங்க. இங்க இருந்து இதே 2K எனக்கு வரப்போகுது. ஸோ எவ்வளவு ஆங்கிள் மூவ் ஆகுது, 360 டிகிரி மூவ் ஆகுது. ஸோ 12 மணி நேரத்துக்கு எனக்கு எவ்வளவு ஆங்கிள் மூவ் ஆகுது, 360 டிகிரி ரொட்டேட் ஆகி வருது, மூவ் ஆகுது. ஓகேவா? அப்போ 1 ஹவருக்கு எனக்கு எவ்வளவு மூவ் ஆகுது, 360/12, அதாவது 30 டிகிரி மூவ் ஆகுது. இதே இது எனக்கு 1 மினிட்டுக்கு அப்படின்னா 1 ஹவர்னா எனக்கு என்னது 60 மினிட்ஸா? அப்போ 1 மினிட்டுக்கு எனக்கு எவ்வளவு மூவ் ஆகுது, 30 டிகிரி/60. ஸோ கேன்சல் பண்ணிட்டு எனக்கு என்ன வரும், 1/2 டிகிரி. ஓகேவா? அப்போ 1 மினிட்டுக்கு எனக்கு 1/2 டிகிரி மூவ் ஆகுது. ஓகேவா? அப்போ 1/2 டிகிரி பெர் மினிட். இப்போ எனக்கு டைம் 2:10 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? டைம் 2:10னா எனக்கு என்னது, எக்ஸாக்டா இந்த ஹவர் ஹேண்டு இங்க இருக்க போறது இல்ல. இது இல்லாம லைட்டா எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா கொஞ்சம் டீவியேட் தான் ஆக போகுது. எவ்வளவு டீவியேட் ஆகும், லைட்டா டீவியேட் ஆகும். இந்த லைட்டா டீவியேட் ஆன ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது 1 மினிட்டுக்கு 1/2 டிகிரி மூவ் ஆகுது. அப்போ இங்க எனக்கு இவ்வளவு மூவ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், 10 மினிட்டுக்கு எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லிடலாமா? 10 மினிட்டுக்கு 10 × 1/2 டிகிரி. ஸோ எனக்கு எவ்வளவு மூவ் ஆயிருக்கும்,
5 டிகிரி மூவ் ஆயிருக்கு. ஸோ இங்க கரெக்டா எக்ஸாக்டா 2ல இல்லாம எனக்கு எவ்வளவு டிகிரி மூவ் ஆயிருக்கு? 5 டிகிரி எக்ஸ்ட்ராவா எனக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகேவா? கிளியரா? இப்போ எனக்கு 1 மினிட்டுக்கு ½ டிகிரி மூவ் ஆயிருக்கு. எனக்கு 2:10 PM எனக்கு என்ன ஆகும்? இங்க இருக்கிற இந்த 12ல இருக்கிற எனக்கு இந்த மினிட் ஹேண்டு இங்க வந்துரும் தான். அப்போ எனக்கு இந்த ஹவர் ஹேண்டும் மூவ் ஆயிருக்கும். இது எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்றத பத்தி நான் பேசவே இல்லை. மினிட் ஹேண்டை பத்தி நான் பேசவே இல்லை. ஹவர் ஹேண்ட் பத்தி தான் பேசுறோம். ஹவர் ஹேண்ட் கரெக்டா 2ல இருக்கு. அது கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது எவ்வளவு தள்ளி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 டிகிரி தள்ளி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹவர் ஹேண்ட் பத்தி தான் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நமக்கு இங்க மினிட் ஹேண்ட்ல 12 இருக்கா? அடுத்து இதே 12 வர்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்னுடைய மினிட் ஹேண்ட் இந்த 12 வந்து டச் பண்ணிட்டு போகுமா? அப்போ 1 hour, நெக்ஸ்ட் 1 hourல எனக்கு இந்த மினிட் ஹேண்ட் 12 வரும். அப்போ 1 hour, நெக்ஸ்ட் 1 hourல எனக்கு எவ்வளவு சுத்த போகுது? சேம் இங்க வரணும்னா என்னது? அதுவும் எனக்கு அதே 360 டிகிரி தான். ஓகேவா? ஸோ 1 hourல எனக்கு 360 டிகிரி மூவ் ஆகுது. அப்போ 60 மினிட்ஸ், 1 hourனா 60 மினிட்ஸா? அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளவு மூவ் ஆகுது? 360 by 60, 360 டிகிரி by 60 என்னது? 6 டிகிரி பெர் மினிட். ஓகேவா? 6 டிகிரி பெர் மினிட். எனக்கு ஹவர் ஹேண்ட் எவ்வளவு மூவ் ஆகுது? 1 மினிட்டுக்கு ½ டிகிரி மூவ் ஆகுது. இங்க மினிட் ஹேண்ட் எவ்வளவு மூவ் ஆகுது? 1 மினிட்டுக்கு 6 டிகிரி மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் ஐடியா. இதே மாதிரி நமக்கு செகண்ட் ஹேண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அது எவ்வளவு மூவ் ஆகும் நமக்கு? அது 60 செகண்ட்ஸ்க்கு 360 டிகிரியா? அதாவது அது வந்து கடன்னு ஓடிட்டே இருக்கும். ஸோ 60 செகண்ட்ஸ்க்கு நமக்கு என்னது? 360 டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? அப்போ 1 செகண்டுக்கு எவ்வளவு மூவ் ஆகும்? 360 by 60, ஸோ 6 டிகிரி மூவ் ஆகும். ஸோ 6 டிகிரி பெர் செகண்ட் மூவ் ஆகும் எனக்கு. இது என்னுடைய செகண்ட் ஹேண்டோடைய மூவிங் இது. ஓகேவா? ஸோ இது செகண்ட் ஹேண்டோடையது, இது என்னுடைய ஹவர் ஹேண்டோடையது, இது என்னுடைய மினிட் ஹேண்டோடையது. ஓகேவா? ஹவர் ஹேண்ட் எனக்கு என்ன ஆகும்? 1 மினிட்டுக்கு ½ டிகிரி மூவ் ஆகும். ஓகேவா? அதாவது ஸ்பீடுன்னு சொன்னா எப்படி சொல்லலாம்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா? ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ எனக்கு இங்க டிஸ்டன்ஸ் என்னது? டிஸ்டன்ஸ் என்ன சொல்லலாம்? டைம் என்ன சொல்லலாம்? எனக்கு இங்க டிஸ்டன்ஸ் தான் இந்த ½ டிகிரி மூவ் ஆயிருக்கு. டைம் என்னது? 1 மினிட்டுக்கு. ஸோ ½ டிகிரி பெர் மினிட். இது என்னது? என்னுடைய ஹவர் ஹேண்டுக்கு. ஸோ நீங்க நோட்டுன்னு போட்டு என்ன எழுதணும்? 1 மினிட்டுக்கு ஹவர் ஹேண்ட் ½ டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஸ்பீடா மினிட் ஹேண்ட் என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம்னு வரும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளவு மூவ் ஆகும்? 1 மினிட்டுக்கு 6 டிகிரி மூவ் ஆகுமா? ஸோ 6 டிகிரி, டைம் 1 மினிட் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஸோ ஸ்பீட் ஆஃப் மினிட் ஹேண்ட் என்னது? 6 டிகிரி பெர் மினிட். ஓகேவா? இப்போ எனக்கு ஸ்பீட் ஆஃப் ஹவர் ஹேண்ட் என்ன கிடைச்சிருச்சு? ½ டிகிரி பெர் மினிட். ஸ்பீட் ஆஃப் மினிட் ஹேண்ட் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 6 டிகிரி பெர் மினிட் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு இதை வச்சு ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கலாமா? ரிலேட்டிவ் ஸ்பீட் தான் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 2 கார் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். கார் ஏ, கார் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு கார் பி 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. கார் ஏ 10 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ எனக்கு தெரியும் ஏன்ற காரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பியை விட கிராஸ் பண்ணி எனக்கு போக போகுது. அது எப்படி எந்த டைம்ல கிராஸ் பண்ணி போகும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? டைமோடைய ஃபார்முலா போடுவோம். டைமோடைய ஃபார்முலா போடுறப்போ நமக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு வரும். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் ஸ்பீட் அப்படின்னா எந்த ஸ்பீட்ல போனா நமக்கு என்ன ஆகும்? அந்த காரை ஓவர்டேக் பண்ண முடியும். இப்போ இதுவும் 5ல போகுது, இதுவும் 5ல போகுதுன்னா ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்குமா? இந்த டிஸ்டன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்குமா குறையாம? ரெண்டுமே 5 கிலோமீட்டர்லயே போயிட்டு இருந்தா. இப்போ எனக்கு இது 10 கிலோமீட்டர்ல போறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இங்கே எப்படி கிராஸ் ஆகி போகும் அப்படின்னு சொல்றோம். ஓவர்டேக் ஆகி போகும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னால தான் என்ன பண்ண போகுது? என்னுடைய கார் ஏ கார் பியை தாண்ட போகுது. ஓகேவா? அப்போ ரெண்டும் சேம் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இதுதான் நம்ம பேசிக்கா இங்க அப்ளை பண்ற கான்செப்ட். இப்போ நமக்கு இங்கேயும் அதே மாதிரிதான்.
நம்மளுடைய ஹவர் ஹேண்ட் மினிட் ஹேண்ட் ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல தான் நமக்கு சுத்தும். ஸோ இதுவும் நமக்கு இந்த கிளாக் வைஸ் டைரக்ஷன், இதுதான் இந்த மினிட் ஹேண்டும் நமக்கு இதே டைரக்ஷன்ல தான் சுத்த போகுது. இப்போ எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் மினிட் ஹேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவர் ஹேண்ட் வேணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் மினிட் ஹேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவர் ஹேண்ட் வேணும்னா என்ன பண்ணலாம்? ரிலேட்டிவ் ஸ்பீட்னா எனக்கு ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல தான் போகுது. அப்ப என்ன பண்ணா 6 டிகிரி பெர் மினிட் மைனஸ் ஹாஃப் டிகிரி பெர் மினிட்டா? ஒரே டைரக்ஷன்ல என்ன பண்ணோம்? ஸ்பீடை மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். ஸோ அதுதான் இங்க பண்றோம். 6 டிகிரி பெர் மினிட் மைனஸ் ஹாஃப் டிகிரி பெர் மினிட். ஸோ இப்போ இங்க எனக்கு என்ன ஆயிடும்? 11/2 டிகிரி பெர் மினிட் ஸ்பீட்ல எனக்கு சுத்திட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கிளாக் எந்த ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும்? ரிலேட்டிவ் ஸ்பீட்ல 11/2 டிகிரி பெர் மினிட் ஸ்பீட்ல எனக்கு சுத்திக்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு ஹவர் ஹேண்ட் மினிட் ஹேண்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கு, என்னது அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொன்னோம். அதுதான் இங்க ஸ்பீட் ஆஃப் அ செகண்ட் ஹேண்ட் என்னது? 6 டிகிரி பெர் செகண்ட். இது என்னுடைய ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் 6 டிகிரி பெர் செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம சம்ல அப்ளை பண்றப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். இப்போதைக்கு பேசிக்ஸ் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இங்க பாருங்க, இதே 2:10 PM எனக்கு இங்க எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னு சொல்லலாமா? எவ்வளோ ஆங்கிள் அப்படின்னா எதோட ஆங்கிள்? மினிட் ஆருக்கும் ஹவர் ஹேண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அட் 2:10 AM இல்ல PM, what is the angle between hour hand and minute hand அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம்? இங்கதான் இருந்துச்சு, இங்க நம்மளுடைய 2 PM இருந்துச்சு. நமக்கு இப்போ என்ன வேணும்? 2:10 வேணும் அப்படின்னா லைட்டா இங்க நம்மளுடைய ஹவர் ஹேண்ட் மூவ் ஆகும்னு சொன்னோம். ஸோ எவ்வளவு மூவ் ஆயிருக்கும்? 5 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சோமா? ஸோ ஹாஃப் டிகிரி இன்ட்டு 10 minutes அப்படின்னு போட்டு 5 டிகிரி மூவ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். நம்மளுடைய இந்த மினிட் ஹேண்ட் என்ன பண்ணும்? கரெக்டா இந்த 2ல தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் 5 டிகிரி அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதே இது சேம் அட் 10:25 PM வச்சுக்கலாமா? அட் 10:25 PM வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ 10:25னா எப்படி வரும் நமக்கு? இங்க 10 இங்க 12ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது 6 இது 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய 10:25 இருக்கும். இது நம்மளுடைய ஹவர் ஹேண்ட், இது என்னுடைய மினிட் ஹேண்டா இருக்கும். எக்ஸாக்டா 10 இருக்காது, ஸோ லைட்டா டிவியேட் ஆயிருக்கும், அதை நான் இங்க மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் இப்போ எனக்கு எக்ஸாக்டா 10 PM அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ எக்ஸாக்டா 10னா என்னுடைய ஆங்கிள் என்ன இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். 10ல இருந்து என்னுடைய மினிட் ஹேண்ட் இப்படி போயிருக்கும். ஓகேவா? அப்போ மினிட் ஹேண்ட் என்ன ஆகும்? மினிட் ஹேண்டுடைய ஸ்பீட் என்னது நமக்கு? 6 டிகிரி பெர் மினிட். ஸோ எனக்கு 10 வேணும் அப்படின்னா இங்க இருந்து எனக்கு என்ன ஆயிருக்கும்? ஒரு மினிட்டா தாண்டி இங்க 12க்கு போயிருக்கும். ஸோ 10 மினிட்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 6 × 10. ஸோ ஆங்கிள் என்னது? 60 டிகிரி இல்லையா? ஸோ கரெக்டா 10 இருக்கிறப்போ என்னுடைய ஆங்கிள் என்னது? 60 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு இங்க 25 வந்துருச்சு. ஸோ இங்கேயும் எனக்கு எவ்வளோ இருக்கும்? இதே இங்க மினிட் ஹேண்ட் தான் எனக்கு என்ன ஆகுது? மூவ் ஆகி இங்க வரப்போகுது. ஸோ இங்க என்னுடைய கேப் என்னது? 1 2 3 4 5. ஸோ 5 10 15 20 25 மினிட்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 25 மினிட்ஸ்க்கு என்னுடைய ஆங்கிள் என்னவா இருக்கும்? 6 × 25. ஸோ 6 × 25னா 150யா? ஸோ இது என்னுடைய ஆங்கிள் 150 டிகிரியா இருக்கும். ஸோ இங்க 150, இது 60, பட் ஆனா எக்ஸாக்ட் 60 கிடையாது, கொஞ்சம் இங்க என்னுடைய ஹவர் ஹேண்ட் மூவ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க எனக்கு ஹவர் ஹேண்ட் இங்க மூவ் ஆயிருக்கும், அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்? நமக்கு ஹவர் ஹேண்டோடைய ஸ்பீடு வச்சு கண்டுபிடிப்போம். ஸோ ஹவர் ஹேண்டோடைய ஸ்பீட் என்னது? ஹாஃப் டிகிரி பெர் மினிட்டா? இப்போ எனக்கு 25 மினிட்ஸ். ஸோ ஹாஃப் டிகிரி இன்ட்டு 25. அப்ப என்னது? என்னுடைய 12.5 டிகிரி இங்க இருந்து 12.5 டிகிரி எனக்கு ஹவர் ஹேண்ட் இங்க மூவ் ஆயிருக்கும். ஸோ இது 12.5 டிகிரி. நமக்கு வேண்டியது 10:25. அப்போ வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட்னு சொன்னோம். அப்போ எனக்கு வேண்டியது இந்த ஆங்கிள் தான். ஸோ 60 + 150 மைனஸ் என்னது? 12.5 டிகிரி. ஸோ இதுதான் என்னுடைய ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட்.
ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இந்த மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ரெண்டாவது கொஷின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்னது? இப்போ நமக்கு 1025க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிச்சோமா? ஸோ அது இல்லாம இந்த சைடு ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். அப்போ நம்மளுடைய ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஃபார்முலா என்னவா இருக்கும்? இந்த ஆங்கிளை நான் ஏன்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ என்னோட ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஃபார்முலா என்னது? 360 மைனஸ் ஆங்கிள் ஏவா? ஸோ இதுதான் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். கிளியரா? ஓகேவா? மூணாவது டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இஃப் டைம் இஸ் 2 PM then at what time minute hand and hour hand will coincide? ஸோ 2 PM இப்போ, ஸோ அதுக்கப்புறமா எனக்கு எப்போ மினிட் ஹேண்டோ அவர் ஹேண்டோ கோயின்சைட் ஆகும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இப்போ எனக்கு அப்ராக்சிமேட்டா தெரியும். என்ன தெரியும்? 2 அப்படின்னா இதுதான் என்னுடைய டைமு. இதுக்கப்புறம் எனக்கு மினிட் ஹேண்டோ அவர் ஹேண்டோ கோயின்சைட் ஆகணும்னா இங்கே 2:10 கோயின்சைட் ஆகணும். பட் எக்ஸாக்டா 10ல நமக்கு கோயின்சைட் ஆகாது. ஏன்னா 2ல இருந்து நம்மளுடைய அவர் ஹேண்ட் என்ன ஆகும்? லைட்டா மூவ் ஆயிடும். ஸோ எனக்கு எக்ஸாக்டா எப்போ கோயின்சைட் ஆகும் அப்படின்னு தெரியணும்னா என்ன பண்ணணும்னா, எந்த டைம்ல தானே தெரியணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படின்னு போடும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும்? இங்க 2 PMக்கு அப்புறமா இந்த 2க்கு நமக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்ன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க 2க்கு நமக்கு ஆங்கிள் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 60 டிகிரி தானே. ஸோ 60 டிகிரி டிவைடட் பை ஸ்பீடு. நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் எவ்வளோ? 11/2 டிகிரி அப்படின்னு போன வாட்டி தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 11/2. ஸோ 11/2னா என்ன வந்துடும்? 120/11 அப்படின்னு வரும். ஸோ 10 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். ஸோ எக்ஸாக்டா டைம் வேணும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியும். 10.03ன்னு வரும். ஸோ அந்த டைம்ல நமக்கு கோயின்சைட் ஆகும் அப்படின்னு தெரியும். இதுவே இஃப் டைம் இஸ் 3 PM அப்படின்னு கொடுத்துருந்தா என்ன வரும் நமக்கு ஆங்கிள்? ஸோ இதுதான் 3 PM. இதோட ஆங்கிள் என்னவா இருந்திருக்கும்? 90 டிகிரியா இருக்கும். ஸோ இங்க 3 PMக்கு அப்புறமா நமக்கு எந்த டைம்ல கோயின்சைட் ஆகும்னு கேட்டா நம்மளோட டைம் என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுவோம். டிஸ்டன்ஸ் என்னது இப்போ நமக்கு? 90 டிகிரி டிவைடட் பை ஸ்பீட் என்னது? 11/2. ஸோ 180/11. அப்போ 1ல 11 ரிமைனிங் என்னது? 7, 6ல 66. ஸோ ரிமைனிங் 40, 3ல 33 ரிமைனிங் 70ன்னு வரும். ஸோ 16.36 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு எக்ஸாக்டா என்னது? 16.36னா என்னது? 16.36 மினிட்ஸ்ல நமக்கு கோயின்சைட் ஆகும் மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் அப்படின்றது தான் வந்து இதனுடைய மீனிங். சரியா? ஸோ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போறோம். உங்களுக்கு சப்போஸ் வந்து இங்க மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்டுக்கு நல்ல ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்னன்னா எல்லா இடத்துலயும் அப்ளிகபிள் ஆகாது, ஒரு சில இடத்துல தான் அப்ளிகபிள் ஆகும். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் அவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட்னு கேட்குற இடத்துல மட்டும் தான் அந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா h into 30 minus 11/2 into m. ஹெச்னா ஒன்றும் இல்லை ஹவர் ஹேண்டு, இங்கே எம்னா என்னது? மினிட் ஹேண்ட். இப்போ பாருங்களேன், at 2:10 AM வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட்னு கேட்டிருக்காங்களா? ஸோ 2:10. இங்கே எனக்கு ஹவர் ஹேண்டில் நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன், மினிட் ஹேண்டில் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ கேன்சல் பண்ணா இங்கே என்ன வரும்? 55, இங்கே 60. ஸோ 60 minus 55, 5 டிகிரி. ஓகேவா? இதே 10:25ல ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் டிஃபரன்ஸ் கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 10 into 30 minus 11/2 into 25. ஸோ இங்க என்னது? 300 மைனஸ் இங்க என்னது? 12.5. ஸோ 11 into 12.5 என்னன்னு பாருங்க. ஸோ 125 into 10னா 1250 into 11னா இன்னொரு 125 வரும். ஸோ 1375, 137.5. ஸோ மைனஸ் பண்ணா என்ன வந்துடும்? 162.5 வரும். ஸோ இங்கேயும் அதே தான் வந்துச்சு. இங்க என்ன வந்துச்சு? இதுதான் நம்ம சிங்கிள் ஸ்டெப்ல போட்டிருந்தோம், இங்கே நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வாட் இஸ் ஆங்கிள் பிட்வீன்னு கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கலாம். பட் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கிளாக்கை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா லீப் இயர், நான் லீப் இயர், எத்தனை ஆட் டேஸ் இருக்கும் அப்படின்றதுலாம் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ நமக்கு கேலண்டர்
கேலண்டர் அப்படின்னா நம்ம லீப் இயர் நான் லீப் இயர் அப்படின்னு பார்ப்போமா. ஸோ லீப் இயர்னா என்ன, நான் லீப் இயர்னா என்ன? ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கண்டிஷன் என்னதுன்னா டிவிசிபிள் பை 4. அந்த இயர் டிவிசிபிள் பை 4னா நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். நாட் டிவிசிபிள்னா நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கு லீப் இயர்ல எத்தனை டேஸ் இருக்கும்? 366 டேஸ். இப்போ நான் லீப் இயர்ல நமக்கு எத்தனை டேஸ் இருக்கும்? 365 டேஸ் இருக்கும். ஸோ ரெண்டுலையுமே காமனா நமக்கு தெரியும், என்ன தெரியும்? 52 வீக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க +2 டேஸ் இருக்கும், இங்க +1 டே இருக்கும். ஸோ இந்த +1 டே ஃபுல் வீக்கா முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அடிஷ்னலா ஒரு 2 டேஸ், இங்க அடிஷ்னலா ஒரு 1 டே இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி மேம் கிடைச்சது அப்படின்னா, இப்போ 366 by 7ன்னு போடுங்க. நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். 5ல 35, ரிமைனிங் 1, 2ல நமக்கு 14. ஸோ ரிமைண்டர் எனக்கு என்ன வரும்? 2 வரும். ஸோ இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் வீக்ஸ். ஸோ 52 வீக்ஸ் பிளஸ் 2 ஆட் டேஸ். இதே 365னா எனக்கு ஒரு ஆட் டே இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம்? லீப் இயருக்கு டிவிசிபிள் பை 4 அப்படின்னு சொன்னோம். இன்கேஸ் நமக்கு 100 AD அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இது நமக்கு லீப் இயரா நான் லீப் இயரா? ஸோ 100 divided by 4, ஸோ 25, இட் இஸ் அ லீப் இயர் அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ இது நமக்கு 100 AD லீப் இயர் கிடையாது, நான் லீப் இயர். ஸோ நமக்கு செஞ்சுரி இயர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? 2000 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி செஞ்சுரி இயர்ஸ்லாம் வரப்போ 100 இயர்ஸ், 200 இயர்ஸ், 300 இயர்ஸ், அந்த மாதிரி செஞ்சுரி இயர்ஸ்லாம் வரப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா டிவிசிபிலிட்டி பை 400 செக் பண்ணணும். ஸோ டிவிசிபிள் பை 400 அப்படின்னா தான் நமக்கு அது லீப் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்மளுடைய ரெண்டாவது பேசிக் டேர்ம்ஸ். அடுத்து என்ன பார்க்க போறோம்? இப்போ நம்ம ஆட் டேஸ் வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டோம். இதை மாதிரி மந்த்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ ஜான்ல நமக்கு எத்தனை டேஸ் இருக்கும்? 31 டேஸ் இருக்கும். ஸோ இதுக்கு ஆட் டேஸ் வேணும்னா என்ன பண்ணும்? 31 ஃபுல் வீக்கு 7 டேஸ். ஸோ 31 by 7ன்னு பண்ணுவோம். ரிமைண்டர் 3 வருமா? ஸோ எனக்கு ஜான்ல 3 ஆட் டேஸ் இருக்கும். ஃபெப்ல எனக்கு எய்தர் 28 டேஸ் இருக்கலாம், இல்லை 29 டேஸ் இருக்கலாம். 28 டேஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய ஆட் டேஸ் 0, 29 டேஸ்னா என்னுடைய ஆட் டேஸ் 1. அடுத்து மார்ச்ல எனக்கு எத்தனை டேஸ் இருக்க போகுது? 30 டேஸ் இருக்க போகுது. ஸோ என்னுடைய ஆட் டேஸ் என்னது? 2 ஆட் டேஸ். ஸோ 31 கம்ப்ளீட் ஆகிற எல்லா மந்தோட ஆட் டேஸ் 3 ஆட் டேஸ், 13 கம்ப்ளீட் ஆகிற எல்லா மந்தோட ஆட் டேஸ் 2 ஆட் டேஸ். சரிங்களா? ஸோ இந்த ஆட் டேஸ் வச்சுதான் நம்ம என்ன டே அப்படின்றத பேசிக்கா கண்டுபிடிக்க போறோம். இந்த கேலண்டர்ல நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு டேட் கொடுத்து என்ன டே அப்படின்னு கேட்பாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு 12th Jan 1950 is Sunday. Then 12th Jan 2050 is what day அப்படின்ற மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா ரெஃபரன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ரெஃபரன்ஸே கொடுக்காம what day will be on 15th October 2022 அப்படின்னு ரெஃபரன்ஸே கொடுக்காம நமக்கு சம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் சம்ஸை தான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அது மாதிரி மூணாவது டைப்ல என்ன அப்படின்னு கேட்பாங்கன்னா சேம் கேலண்டர் எந்த இயருக்கு அப்புறமா நமக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ஆட் டேஸ் நீங்க ஒரு கான்செப்ட் பார்த்தோமா? ஸோ அந்த மாதிரி ஆட் டேஸ் டோட்டலா 7 முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இயர் வரும் இல்லையா? அதனுடைய கேலண்டர் நமக்கு சேமா இருக்கும். அதாவது இப்போ நம்ம 2008ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 2008க்கு அப்புறமா இதே கேலண்டர் எந்த வருஷம் நமக்கு ரிப்பீட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் வரும். சரியா? இப்போ 2009, 2010, 11, 12 அது எல்லாத்தோட ஆட் டேஸையும் எழுதி கவுண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த 7 ஆட் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 8th ஆட் டே வரும் இல்லையா? அதனுடைய கேலண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த 2008 கேலண்டருடைய அதே மாதிரி சேம் கேலண்டரா இருக்கும். சாட்டர்டே, சண்டேஸ், மண்டே, டியூஸ்டே எல்லாமே வந்து நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும் டேட் அண்ட் டேஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த 3 பேசிக் கான்செப்ட்ஸ் தான் நமக்கு வந்து கேலண்டரை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் PYQs பார்க்க போறோம். ஸோ அதுல இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. விச் டேட் ஆஃப் June 2099 among the following is
சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்க நமக்கு ரெஃபரன்ஸே கொடுக்கல. ஜூன் 2099ல எந்த டே சண்டேவா இருக்கும்? ஸோ ஜூன் 4ஆ 5ஆ 6ஆ 7ஆ? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி சம்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2099 நம்ம செஞ்சுரி இயர்ஸா என்ன எப்படி பிரிக்கலாம்? 2000 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் 98, அப்புறம் இந்த இயர் 99ல தான் நமக்கு என்னது ஜூன்ல கேக்குறாங்க. ஸோ ஜூன்ல எந்த இயர் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த 2000ல எத்தனை ஆட் டேஸ், 99ல 98ல எத்தனை ஆட் டேஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 2000ல எத்தனை ஆட் டேஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கலாமா? 2000 டிவைடட் பை 400னா நமக்கு என்ன வந்துடும்? கேன்சல் ஆயிடும். ஸோ 5. இது நமக்கு என்னது? லீப் இயர். லீப் இயர்னா நம்மளுடைய ஆட் டேஸ் என்னது? 2 ஆட் டேஸ். ஸோ 2 பிளஸ் 98ல நமக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கணும்? இந்த 98 இயர்ஸ்ல எத்தனை ஆட் டேஸ் இருக்கணும் அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த 98 இயர்ஸ்ல நமக்கு எத்தனை ஆட் டேஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த 98 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர் இருந்துச்சு, எத்தனை நான் லீப் இயர் இருந்துச்சுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட். என்ன கான்செப்ட் அப்படின்னா, டோட்டலா 100 இயர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 100 இயர்ஸ்ல நமக்கு எத்தனை லீப் இயர்ஸ் இருந்திருக்கும், எத்தனை நான் லீப் இயர்ஸ் இருந்திருக்கும்? லீப் இயர்ஸ் வேணும்னா நமக்கு டிவைட் பை 4ன்னு தெரியும். ஸோ டிவைட் பை 4 போட்டா 25ன்னு வரும். ஸோ பட் இந்த 100th இயர் நமக்கு என்னது? லீப் இயர் கிடையாது. அப்ப நமக்கு டோட்டல் லீப் இயர்ஸ் எத்தனை? 24 லீப் இயர். ஸோ ரிமைனிங் என்னது நமக்கு? 76 நான் லீப் இயர். ஓகேவா? லீப் இயர்ல நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஆட் டேஸ்? 2 ஆட் டேஸ். ஸோ எனக்கு இங்க டோட்டலா எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 48 ஆட் டேஸ். இங்க எனக்கு 76 ஆட் டேஸ் இருக்கும். ஸோ 48 by 7ன்னு போட்டா எனக்கு என்ன வரும்? 6ல 42 போயிட்டு எனக்கு ரிமைனிங் இங்க 6 ஆட் டேஸ்னு வரும். இங்க எனக்கு 70 போக இங்க எனக்கு திரும்பியும் 6 ஆட் டேஸ் அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ அங்க 6 இங்க 6 டோட்டலா 12 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 12 டிவைடட் பை 7 திரும்ப எனக்கு 5 ஆட் டேஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 100 இயர்ஸ்ல எனக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கு? ஸோ இதை உங்களுடைய நோட்டுன்னு போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. 100 இயர்ஸ்ல நமக்கு 5 ஆட் டேஸ். சிமிலர்லி 200 இயர்ஸ்ல நமக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 10 ஆட் டேஸா? ஸோ 10 திரும்ப டிவைடட் பை 7, ஸோ 3 ஆட் டேஸ். அடுத்து 300 இயர்ஸ்ல நமக்கு எத்தனை ஆட் டேஸ் இருக்கும்? 15 டேஸ். ஸோ 15 by 7 ரிமைண்டர் 1ன்னு வரும். ஸோ 1 ஆட் டே. 400 இயர் அப்படின்றது நம்மளுடைய லீப் இயர். ஸோ என்னுடைய ஆட் டே 0. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ இங்க கொஸ்டின் வாங்க. 98 இயர்ஸ்ல எத்தனை இயர் லீப் இயரா இருக்கும், எத்தனை இயர் நான் லீப் இயரா இருக்கும்னு பார்க்கலாமா? ஸோ 98 by 4னா என்ன வரும்? 24. ஓகேவா? 24 இயர்ஸ் எனக்கு லீப் இயரா இருக்க போகுது. ரிமைனிங் என்னது? எனக்கு 74 இயர்ஸ் நான் லீப் இயரா இருக்க போகுது. இது என்னுடைய லீப் இயர். அப்போ இங்க என்னுடைய ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 24 into 2, ஸோ 48. இங்க எனக்கு ஆட் டேஸ் 6ன்னு வந்துடும். இங்க 74ல எனக்கு என்னது ஆட் டேஸ்? 4 டேஸ். ஸோ 6 plus 4 10 டேஸ். அப்போ ரிமைண்டர் எனக்கு 3 இருக்கும். ஸோ டோட்டலா எனக்கு இங்க 3 ஆட் டேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க இப்போ நமக்கு ஜூன் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கும்? ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே இருக்கும். ஸோ ஜான்ல எனக்கு 31 டேஸ். ஸோ 3 ஆட் டேஸ். இங்க ஃபெப் 2099 நான் லீப் இயர் தான். ஸோ 0 ஆட் டேஸ். மார்ச் 31 டேஸ். ஸோ இங்க எனக்கு 3 ஆட் டேஸ். ஏப்ரல்ல 2 ஆட் டேஸ். மேல 3 ஆட் டேஸ். ஸோ 3, 6, 9, 10, 11. ஓகேவா? ஸோ எனக்கு இங்க 11 ஆட் டேஸ் வந்துருச்சா? ஸோ 11 by 7 இங்க தனியா எனக்கு 4 ஆட் டேஸ் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க 2 plus 3 5, 5 plus 4 நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இங்க 2 ஆட் டேஸ் கிடையாது, இது லீப் இயர். ஸோ அதனால எனக்கு இங்க என்னது? 0 ஆட் டேஸ் தான். ஓகேவா? ஸோ 4 plus 3 7 ஆட் டேஸ். ஸோ 7 ஆட் டேஸ்னா நமக்கு 7 டிவைட் பை 7னா 0 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ நமக்கு இங்க என்ன தெரிஞ்சிருச்சு? 31st மே வந்து நமக்கு சண்டே அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நமக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்திருக்கா. ஸோ 31st மே 0 சண்டே அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதே எனக்கு ரிமைண்டர் 1ன்னு வந்திருந்ததுன்னா இங்க எனக்கு 31st மே என்னவா இருந்திருக்கும்? மண்டேவா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் சண்டே எப்போ வரும்? 7 ஜூன். அதுக்கப்புறமா 14th ஜூன் அப்படின்னு வரும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் சண்டே எப்போ வரும் அப்படின்னா 7 ஜூன்ல தான் வரும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A man started from a home at 14:30 hours and rode to village, arriving there
the village clock indicated 15 hours. So homeல இருந்து ஒருத்தர் டிரைவ் பண்றாரு எத்தனை மணிக்கு 14:30 அதாவது 2:30க்கு ஓகேவா எப்போ ரீச் ஆகுறாரு வில்லேஜுக்கு 15:15 காட்டுது அதாவது 3:15க்கு ஓகேவா சோ டோட்டலா எவ்வளவு டைம் ஆகுது அவங்களுக்கு 45 minutes ஆகுது நெக்ஸ்ட் பாருங்க after staying for 25 minutes he drove back by a different route of length 1.25 times the first route at a rate twice as fast as reaching the home at 16 hours அப்படின்னு சொல்றாங்க சோ அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 25 minutes அங்க ஸ்டே பண்றாங்க சோ 3:15ல இருந்து 25 minutes அப்படின்னா என்ன அர்த்தம் சோ 3:40 ஆயிடுச்சு சோ அங்க இருந்து என்ன பண்றாங்க திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க டைம் என்னது 16 hours இருக்கு அதாவது 4 PM ஓகேவா டிஸ்டன்ஸ் இங்க என்ன ஆகுது வேற டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறாங்க சோ 1.25 டைம்ஸ் இங்க ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இங்க 1.25 டைம்ஸ் எக்ஸ் இங்க ஒரிஜினல் ஸ்பீடு எஸ் அப்படின்னா இங்க ஸ்பீடு 2s ஸ்பீட்ல வராங்க ஆப்ஷன்ஸ் பாருங்களேன் as compared to clock at home the village clock is 10 minutes slow 5 minutes slow 10 minutes fast 5 minutes fast அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது இங்க ஹவுஸ்ல இருக்க வில்லேஜ்க்கும் ஹவுஸ்ல இருக்க கிளாக்குக்கும் வில்லேஜ்ல இருக்க கிளாக்குக்கும் டைம் டிஃபரன்ஸ் ஆகுது அது ஸ்லோவா ஃபாஸ்டான்றத அவங்க இண்டிகேட் பண்ணல அதையும் நம்மள தான் வந்து எடுத்துக்க சொல்றாங்க நம்ம வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா சோ இப்போ நமக்கு ஒரிஜினலா டைம் 4ன்னு வச்சுக்கலாம் இப்போ நமக்கு ஒரிஜினலா டைம் 4 அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ எனக்கு இந்த கிளாக் 10 minutes ஃபாஸ்ட் அப்படின்னா எனக்கு டைம் என்னது இந்த கிளாக் எனக்கு 4ன்னு இண்டிகேட் பண்ணுது இந்த கிளாக் எனக்கு 10 minutes ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா என்னுடைய ஒரிஜினல் டைம் என்னது 3:50 தானே சோ அந்த கான்செப்டை தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம் இப்போ நான் ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுக்க போறேன் ஓகேவா என்னுடைய ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா ஸ்லோ அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் சோ நான் இங்க ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுக்க போறேன் சோ இங்க எனக்கு ஸ்பீடு எப்படி எழுதலாம் டிஸ்டன்ஸ் பை டைமா டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் டைம் 45 minutes ஸோ 45 minutesன்றது நான் இங்க வில்லேஜ் கிளாக் ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஸோ இங்க 45 minutesக்கு முன்னாடியே அவங்க சேர்ந்துடுறாங்க தான் ஸோ 45 minus t இந்த டீன்றது அந்த ஃபாஸ்ட் டைமா இல்ல ஸ்லோ டைமா அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது இங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து 3:40ல இருந்து 4க்கு வராங்க டிஸ்டன்ஸ் இங்க 1.25x ஸ்பீட் எனக்கு 2s ஸோ 2s இஸ் ஈக்குவல் டு 1.25x divided by இங்க எனக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் 20 minutes சோ இங்க எனக்கு 20 minutes கிடையாது இங்க 340 சோ இங்க என்னது 340 கிடையாது இங்க எனக்கு ஒரு மைனஸ் t இருக்கு சோ அப்ப இங்க வரப்ப எனக்கு என்ன ஆயிடும் 20 minutes இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு 10 minutes இங்க ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா சோ அந்த டைமையும் சேர்த்து தான் இவங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் இங்க போய் பார்ப்பாங்க சோ அப்ப எனக்கு இங்க என்ன ஆயிடும் 20 plus t ஆயிடும் எப்படி மேம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க எனக்கு என்னது வீட்ல இருந்து வில்லேஜ் போறதுக்கு 45 minutes ஆகுது எனக்கு வில்லேஜ்ல இருக்க டைம் 3:15 அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த கிளாக்ல இருக்க டைம் எனக்கு ஃபாஸ்ட் கிளாக் ஓகேவா சோ ஃபாஸ்ட் கிளாக் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த 45 minutesக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தானே அர்த்தம் சோ அதனால 45 minus t இப்போ எனக்கு வில்லேஜ்ல இருந்து நான் வீட்டுக்கு வரேன் இங்க என்னது எனக்கு 3:40 ஸ்டார்டிங்ல எனக்கு வில்லேஜ்ல இருக்கிற கிளாக்ல காமிச்சது ஆனா 3:40ன்றது ஒரிஜினல் டைம் கிடையாது இது 10 minutes ஃபாஸ்ட் அப்ப இங்க ஒரு மைனஸ் t இருக்குமா சோ இங்க 20 minutesல ஒரிஜினலா இங்க வந்துட்டாங்க அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்தாச்சு சோ இங்க ஒரு 10 minutes வந்து இங்க தப்பா காமிக்குது இல்லையா சோ அது இங்க ஆட் ஆகும் அதுதான் சோ 20 minutes plus t ஓகேவா சோ ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு இப்போ என்ன பண்ண போறோம் இந்த s எடுத்துட்டு வந்து நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் சரிங்களா சோ இந்த s எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம் பண்ணா என்ன வரும் 2s க்கு x by 45 minus t which is equal to 1.25 x by 20 plus t so இங்க டெசிமல்ல இருக்கு ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பை 100 both sides so 200 by 45 minus t is equal to 125 by 20 plus t னு வரும் so 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 6 இங்க 8 சாரி இங்க 5 இங்க 8 னு வரும் so cross multiply பண்ணா 160 plus 8t equal to 45 into 5 so 25 to 225 so 225 minus 5t ஓகேவா so இங்க 5t இந்த சைடு கொண்டு வந்தா நமக்கு 13t
which is equal to 225 minus 160. So 5 inga 65. 13t is equal to 65. 13 table cancel panna inga enna varum 5 nu answer vandrum. So t enadhu 5 minutes fast ah slow ah nama 5 minutes fast nu assume pannom. So fast da nammaloda answer option D. Clear ah? Adutha sum polama. Next பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு. Consider the following statement between 3:16 p.m. and 3:17 p.m. both hour hand and minute hand coincide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு between 3:16 and 3:17 coincide ஆகுமான்னு பார்க்கணும். ஸோ coincide ஆகுமான்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டைம் தானே, எந்த டைம்ல coincide ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போடுவோம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும், இதுதான் 3க்கு இருக்கிறப்போ. ஸோ இப்போ நமக்கு 3:15 வேணும்னா இங்க என்னது 90 டிகிரி டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணும் இந்த மினிட் ஹேண்ட். ஸோ 90 டிகிரி. ரிலேட்டிவ் ஸ்பீட் நமக்கு என்ன தெரியும், 11/2 டிகிரி ரிலேட்டிவ் ஸ்பீடா. ஸோ டிவைடட் பை 11/2. ஸோ இப்போ நமக்கு என்ன வந்துடும் 180/11 வரும். ஸோ 1ல 11, ரிமைனிங் 7, 6ல 66. ஸோ ரிமைனிங் 4. இங்க என்ன வரும், திரும்ப 0 சேர்த்தா 16.3 வரும். அதாவது 3 hours 16.3 minutesல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் கோயின்சைட் ஆகுது அப்படின்னு வருது. ஸோ பிட்வீன் 3:16 p.m. and 3:17 p.m. both hour hand and minute hand coincides அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கேயும் நமக்கு அதான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பிட்வீன் 4:58 p.m. and 4:59 p.m. both minute hand and second hand coincides. இங்க எந்த ஹேண்ட் பத்தி பேசியிருக்காங்க, மினிட் ஹேண்டையும் செகண்ட் ஹேண்டையும் பத்தி பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ரிலேட்டிவ் ஸ்பீடு எதுக்கு கண்டுபிடிச்சோம், ஹவர் ஹேண்டுக்கும் மினிட் ஹேண்டுக்கும் தான் கண்டுபிடிச்சோம். இங்க நம்ம பேசுறது மினிட் ஹேண்டும் செகண்ட் ஹேண்டும். ஸோ அதுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு எப்படி கண்டுபிடிக்கலாம், நமக்கு மினிட் ஹேண்டோடைய ஸ்பீட் என்னது 6 டிகிரி பெர் மினிட், செகண்ட் ஹேண்டோடைய ஸ்பீட் என்னது 6 டிகிரி பெர் செகண்ட். இது எல்லாமே நம்ம கான்செப்ட்ல பார்த்தோமா, ஓகேவா. ஸோ இப்போ மினிட் ஹேண்ட்ல 6 டிகிரி பெர் மினிட்னு இருக்கு. இதை நான் இப்போ செகண்டுக்கு மாத்துறேன்னு வைங்களேன், என்ன வரும், பெர் மினிட்டுக்கு 6 டிகிரி, பெர் மினிட்டுக்கு எத்தனை செகண்ட் இருக்கும், 60 செகண்ட் இருக்கும். அப்போ 60 செகண்டுக்கு 6 டிகிரி, அப்போ 1 செகண்டுக்கு என்ன அர்த்தம், 1/10 டிகிரி அப்படின்னு வந்துருமா. அதாவது 6/16 வரும். ஸோ 1/10 வரும். ஸோ இப்போ எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு மினிட் ஹேண்ட் வேணும்னா என்ன பண்ணுவோம், 6 டிகிரி பெர் செகண்ட் மைனஸ் 1/10 டிகிரி பெர் செகண்டா. ஸோ இப்போ இங்க என்ன வரும், 59 டிகிரி பை 10 அப்படின்னு கிடைச்சிடும். இது என்னுடைய ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ இங்க எனக்கு ஸ்பீடுக்கு நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவேன், 59 டிகிரி பை 10 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இங்க எனக்கு என்ன தெரியணும், டிஸ்டன்ஸ் 458க்கும் 459க்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும். ஸோ 458 எனக்கு எப்படி இருக்கும், இதுதான் என்னுடைய 4, இது என்னுடைய 12ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்னுடைய 58ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இங்க ஸோ இந்த ஹேண்டை பத்தி நம்ம பேச போறதே கிடையாது. எனக்கு இங்க இந்த 1 மினிட்டுக்கு வரணும் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் எவ்வளவு டிராவல் ஆகணும், 360 டிகிரி டிராவல் ஆகணுமா செகண்ட் ஹேண்டு, அப்பதானே அந்த எனக்கு 1 மினிட் சேஞ்ச் ஆகணும். அப்போ என்னோட டிஸ்டன்ஸ் என்னது 360 டிகிரி. இப்போ என்னுடைய ஸ்பீட் என்னது 59/10 கண்டுபிடிச்சோமா. ஸோ இப்போ எனக்கு இங்க என்ன வரணும், 3600/59 அப்படின்னு வருமா. ஸோ 3600/59 சால்வ் பண்ணுங்க, நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். சால்வ் பண்ணா எக்ஸாக்டா இப்போ நம்ம இங்க 16 போடுறோம்னு வைங்களேன், 16 போட்டா நமக்கு இங்க 60 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா. ஸோ 60 அப்படின்னு ஆன்சர் கிடைச்சிரும். இங்க என்னது 59 இருக்கு. அப்போ இங்க எனக்கு என்ன வரும், 60 விட ஜாஸ்தியா வரும். அதாவது 61.0 சம்திங் வரும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா 458ல இல்ல 459க்கு அப்புறமா 1 செகண்டுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய மினிட் ஹேண்டும் செகண்ட் ஹேண்டும் கோயின்சைட் ஆகுது. ஓகேவா. அப்போ என்னுடைய செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, from January 1, 2021 the price of the petrol in rupees per liter on mth day of the year is 80 plus
0.1 m, where m equal to 1, 2, 3 up to 100 and thereafter remains constant. So என்ன பேசியிருக்காங்க, price of petrol பேசியிருக்காங்க. சரியா, பெட்ரோல் பிரைஸ் என்ன ஆகுது, டே பை டே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அப் டு 100th டே வரைக்கும். எந்த ஈக்குவேஷன் படி, 80 பிளஸ் 0.1 m படி சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, on the other hand the price of the diesel in rupees per liter on nth day of 2021 is 69 plus 0.15 n for any n. இங்க எனக்கு என்ன ஆகுது, டீசல் பிரைஸ் என்னவா இருக்கு, 69 பிளஸ் 0.15 n. இந்த என்னன்றது அப் டு 100 டேஸ் கிடையாது, எந்த எண் போட்டாலுமே வந்து நமக்கு இதான் டீசல் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன் விச் டேட் இந்த இயர் 2021 ஆர் த பிரைசஸ் ஆஃப் டூ ஃபியூவல்ஸ் ஈக்குவல், எந்த டேட்ல நமக்கு ரெண்டுத்துடைய பிரைஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 100th டேல செக் பண்ணி பார்ப்போம், ஏன்னா இங்க 100 டேஸ்க்கு அப்புறமா கான்ஸ்டன்ட்னு வந்திருக்கா. ஸோ 100th டேல எனக்கு ஈக்குவலா இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்க்கிறேன். ஸோ 100th டேல செக் பண்ணா என்னுடைய பெட்ரோல் பிரைஸ் என்ன வரும், 80 plus 0.1 into 100 na என்னது 10. So என்னுடைய price 19 ஆயிடும். இது என்னுடைய price of petrol. Diesel உடைய price என்ன வரும், 69 plus 15, so 70, 84 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா, 74, 84 அப்படின்னு கிடைச்சிரும். So 100th டேலையும் எனக்கு என்னது, பெட்ரோலும் டீசலும் எனக்கு சேமா இல்லை பிரைஸ். ஸோ 100th டே அப்புறமா எனக்கு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, அதாவது இதே 90 rupees தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 90 ஈக்குவல் டு டீசல் பிரைஸ்ன்னு போட போறேன். ஸோ 69 பிளஸ் 0.15 n. ஸோ இப்போ இந்த எந்த nth டேல எனக்கு பிரைஸ் 90 வரும்னு கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ பண்ணா இங்க என்ன வரும், 69 இந்த சைட் கொண்டு போனா 1, ஸோ 21 which is equal to 0.15 n. ஸோ எனக்கு இங்கே பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும்னா நான் 2 0 ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ டிவைடட் பை 15 ஈக்குவல் டு n. ஸோ இதை நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5, இங்கே 700, திரும்ப இதை கேன்சல் பண்ணலாம் 1ல் 5, ரிமைனிங் 2, ஸோ 140. ஸோ ஆஃப்டர் 140 டேஸ் நமக்கு பெட்ரோல் ப்ரைஸ் சேமாக வரப்போகுது. ஆனால் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, விச் டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Jan 1ல இருந்து எந்த டேட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ Jan, Feb, மார்ச், ஏப்ரல், மே. ஓகேவா, ஸோ மேல தான் நமக்கு எந்த டேட்லன்னு கேட்குறாங்க. ஜான்ல எத்தனை டேஸ், 31. 2021 நமக்கு என்னது, லீப் இயர் கிடையாது, ஸோ 28. மார்ச்ல 31, ஏப்ரல்ல 30 டேஸ். ஓகேவா, ஸோ இந்த ஒன் இங்க போச்சு அப்படின்னா நமக்கு டோட்டலா 120 டேஸ் ஆயிடும். ஸோ ஏப்ரல் வரைக்கும் நமக்கு 120 டேஸ் ஆயிடுச்சு. மே 20th தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 140th டே வரும். ஸோ அப்பதான் நம்மளுடைய பெட்ரோல் பிரைஸும் டீசல் பிரைஸும் சேமா இருக்கும். ஸோ எந்த டேல நமக்கு சேமா இருக்கும், 28th மே. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் டூ ஸ்டேட்மெண்ட் அண்ட் அ கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் இஸ் அ வெனஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2, தேர்ட் சாட்டர்டே ஆஃப் அ மந்த் வாஸ் அ 17th டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ட் சாட்டர்டே என்ன சொல்லியிருக்காங்க, 17th டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த 14th ஆஃப் த கிவன் மந்த், என்ன மந்த்னு சொல்லல. ஸோ 17th சாட்டர்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 14th என்ன டே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 16, 15, 14. அப்போ இங்க என்ன வரும், ஃப்ரைடே, தேர்ஸ்டே, இது வெனஸ்டே அப்படின்னு வரும். ஸோ 14th நமக்கு வெனஸ்டே அப்படின்னு வரும். பட் ஆனால் இங்க என்ன டேட்னு கேட்கல, இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient to answer the question, 2 alone is sufficient to answer the question அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ 14th வெனஸ்டேன்றத எதை வச்சு சொன்னோம், ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு தான் சொன்னோம் இல்லையா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient to answer the question. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பி. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் இஸ் வெனஸ்டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டே இதை வச்சு நம்ம சொல்ல முடியுமான்னு சொல்லுங்க. நமக்கு 17th சாட்டர்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டே வெனஸ்டேவா என்ன டேன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அவங்க என்ன மந்த்னு மென்ஷன் பண்ணி தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இது பிப்ரவரியா இருக்கலாம், ஜானா இருக்கலாம், இல்ல 31ல முடிகிற மந்தா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ நமக்கு லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் என்னன்றதை நம்மளால சொல்ல முடியாது இந்த டேட்டா வச்சு. ஓகேவா, ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 alone is sufficient. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which day is 10th October 2027 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்த இயர் பார்த்தீங்கன்னா 2021. உங்களுடைய எக்ஸாம் டேட்டு 10th October 2021 சண்டே. ஸோ இந்த எக்ஸாம் டேட் அன்னைக்கு தான் வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 10th October 2027 என்ன டே அப்படின்றது கேட்டிருந்தாங்க.
ஓகேவா? ஸோ இதை ரெஃபரன்ஸா வச்சு நீங்க பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல இது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம ரெஃபரன்ஸா என்ன வச்சு பண்ணணும்? 2027 நம்ம பிரிச்சுக்கணும். எப்படி பிரிக்கணும்? 2000 plus 26, அதுக்கப்புறமா இங்க 27th நம்ம அக்டோபர் வரைக்கும் ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் நம்ம ஆட் டேஸ் கண்டுபிடிக்கணும். பட் ஆனா இங்க எக்ஸாம் டேட் அன்னைக்கே நமக்கு வந்து கொடுத்ததுனால இங்க 10th அக்டோபர் 2021 சண்டேன்னு வச்சு அன்னைக்கு எக்ஸாம் அப்போ ஈஸியா போட்டுருந்துருக்கலாம். ஓகேவா? ஸோ அன்னைக்கு எக்ஸாம் அப்போ எப்படி போட்டுருக்கலாம்? 2021 சண்டே. ஸோ 2022, 2023, 2024, 25, 26, 27. ஸோ இங்க எனக்கு 2022ல வர்றப்போ எனக்கு என்ன வரும்? அக்டோபர் 2022ல 2022 எனக்கு நான் லீப் இயர் தான். ஸோ அப்போ நான் லீப் இயர்னா எனக்கு ஆட் டேஸ் 1. ஸோ இது என்னுடைய மண்டேவா இருந்திருக்கும். இங்க 2023னா என்னுடைய லீப் இயர் கிடையாது. ஸோ ஆட் டேஸ் 1, இது என்னுடைய டியூஸ்டேவா இருந்திருக்கும். 2024 எனக்கு லீப் இயர். ஸோ ஆட் டேஸ் 2. ஸோ இது என்ன டே? எனக்கு தேர்ஸ்டேவா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ 2025ல எனக்கு ஆட் டேஸ் என்னது? 1 தான். ஸோ தேர்ஸ்டேக்கு அப்புறமா ஆட் டே 1னா ஃப்ரைடே. ஸோ 2026ல எனக்கு ஆட் டேஸ் 1. ஸோ சாட்டர்டே. 2027ல எனக்கு என்னது? ஆட் டேஸ் 1 தான் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு இது லீப் இயர் கிடையாது. ஸோ இது என்னுடைய சண்டே. ஸோ 2027லையும் எனக்கு என்னது? சண்டேவா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 2022 என்னுடைய லீப் இயர் இல்லை. லீப் இயர் இல்லைன்னா ஆட் டே 1. ஆட் டே 1னா என்ன அர்த்தம்? 0னா சண்டே. ஸோ 1னா மண்டே. ஓகேவா? ஸோ அடுத்து 2023ல எனக்கு ஆட் டேஸ் 1. இப்போ இந்த இடத்துல எனக்கு 0னா மண்டே, எனக்கு ஆட் டே 1னா டியூஸ்டே தான் நெக்ஸ்ட் டேவா இருந்திருக்கும். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இங்க எனக்கு 2024 லீப் இயர். ஸோ ஆட் டேஸ் 2னா இங்க எனக்கு 0ன்றது டியூஸ்டே. ஓகேவா? 1ன்றது என்னுடைய வெனஸ்டேவா இருக்கும். 2ன்றது என்னுடைய தேர்ஸ்டே. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட்ல தான் வந்து நீங்க அன்னைக்கு எக்ஸாம் அப்போ சால்வ் பண்ணியிருக்கணும். பட் ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறப்போ நமக்கு ரெஃபரன்ஸ் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கணும்? 2000ல எனக்கு ஆட் டேஸ் 0, இங்க 26 இருக்கா? ஸோ டிவைடட் பை 4னா எனக்கு எத்தனை லீப் இயர்ஸ் இருந்திருக்கும்? டிவைடட் பை 4னா 6ஆ? ஸோ 6 லீப் இயர்ஸ் இருந்திருக்கும். 20 நான் லீப் இயர்ஸ் இருந்திருக்கும். ஸோ 6 லீப் இயர்ஸ்னா 12 ஆட் டேஸ். 12 by 7 5ன்னு வந்துடும். இங்க 20 நான் லீப் இயர்ஸ்னா எனக்கு 20 by 7, இங்க எனக்கு என்ன வந்துடும்? 6 ஆட் டேஸ். 6 plus 5 11 ஆட் டேஸ். 11 திரும்ப 7ஆல் டிவைட் பண்ணா 4ன்னு வரும். ஸோ இங்க எனக்கு 4 ஆட் டேஸ்ன்னு வரும். ஓகேவா? இங்க ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல் இது எல்லாத்துக்கும் நீங்க ஆட் டேஸ் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு சேம் சண்டே வருதா அப்படின்றத செக் பண்ணிட்டு எனக்கு நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. At which one of the following items do the hour hand and the minute hand of the clock make an angle of 180 degree with each other அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? At which one of the following times do the hour hand and minute hand of the clock make an angle of 180 degree with each other? நமக்கு ஆப்ஷன் பாருங்க. At 7 hours, between 7.05 hours, 7:05 hours, between 7:05 and 7:10. ஸோ நமக்கு 7 மணில இருந்து மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் எப்போ 180 டிகிரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் இங்க 7, இங்க 12. ஓகேவா? கரெக்டா 7 மணிக்கு நமக்கு எவ்வளோ ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லுங்க. இங்க எனக்கு 8, 9, 10, 11, 12. ஸோ 5, 10, 15, 20, 25 மினிட்ஸ். ஸோ 25 மினிட்ஸ்னா இங்க என்னுடைய மினிட் ஹேண்ட் இங்க இருந்து இங்க போறதுக்கு என்னவா இருக்கும்? மினிட் ஹேண்ட் 25 மினிட்ஸ். 6 டிகிரி பெர் மினிட்டா? ஸோ 25 into 6 இங்க என்ன வந்துடும்? 150 டிகிரி அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இங்க ஆங்கிள் டிஃபரன்ஸ் என்னது? 150 டிகிரி. எனக்கு எந்த டைம்ல ஆங்கிள் 180 டிகிரி இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ எனக்கு ஆங்கிள் 180 வேணும்னா இன்னும் ஒரு 30 டிகிரி மூவ் ஆனா போதும். ஸோ 30 டிகிரி மூவ் ஆச்சு அப்படின்னா இங்க 5ன்னு இருக்கும். ஸோ இது என்னுடைய 30 டிகிரி. இதுதான் எனக்கு 180 டிகிரியா மூவ் ஆயிருந்திருக்கணும். ஓகேவா? கிளியரா? ஸோ ஆனா இங்க கரெக்டா 30 டிகிரின்னு சொல்லிட்டு 7:05ல தான் எனக்கு 180 டிகிரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க எனக்கு ஹவர் ஹேண்டும் லைட்டா மூவ் ஆயிருக்கும் இல்லையா?
ஸோ அது பேஸ் பண்ணி எனக்கு எந்த இடத்துல எனக்கு 180 டிகிரி வரும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க எனக்கு 5 மினிட்ஸ்ல ஹவர் ஹேண்ட் எங்க மூவ் ஆகும்னு பார்க்கலாமா? ஓகேவா? half டிகிரி இன்ட்டு 5னா என்னது 2.5 டிகிரி மூவ் ஆயிருக்கும். இங்க எனக்கு 2.5 டிகிரி மூவ் ஆயிருக்கும். ஸோ அப்போ இங்க எனக்கு என்ன பண்ணிருக்கணும், 32.5 டிகிரி எங்க மூவ் ஆகுதோ அந்த மினிட்ல தான் எனக்கு வந்து கரெக்டா 180 டிகிரி இருக்கும். ஓகேவா? ஸோ 32.5 டிகிரி. இப்போ எனக்கு 5 மினிட்ஸ்ல ஆங்கிள் என்னது 30 டிகிரி. ஓகேவா? இதே எனக்கு இங்க 1 மினிட்ல எத்தனை டிகிரின்னு வரும், 6 டிகிரின்னு வந்துடும். இதே நான் இன்வர்ஸா எழுதிக்கலாமா? இன்வர்ஸா எப்படி மேம் எழுதுவீங்க அப்படின்னா, இங்க என்னது 1 டிகிரினா இங்க என்ன வரும் 1/6 மினிட்னு வருமா? இங்க 1 டிகிரினா 1/6 மினிட்னு வரும். எனக்கு 32.5 டிகிரி மூவ் ஆகணும். ஸோ 32.5 டிகிரினா எனக்கு எத்தனை மினிட் வரும், 32.5 டிகிரி பை 6 மினிட் அப்படின்னு வரும். ஸோ 6ல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும் 5. இங்க 2, ஸோ 5.4 ரிமைண்டர் 10, ஸோ 5.41 மினிட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ எனக்கு 32.5 டிகிரி மூவ் ஆகணும்னா என்னோட மினிட் என்னது 5.41 மினிட்டா இருக்கும். அதாவது 7 மணி 5 மினிட் 07:05 இங்க 41 மினிட்டா இருக்கணும். அதாவது 7:05க்கும் 7:10க்கும் நடுவுல தான் எனக்கு என்ன ஆகுது 180 டிகிரி இருக்கு. ஸோ பிட்வீன் 7:05 and 7:10 hours. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜோசப் visits the club on every 5th day. Harsh visits on every 24th day, while the Summit visits on every 9th day. If all the three of them met the club on the Sunday, then on which day will the three of them meet again அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ மீட் அகெயின் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ 3 பேரும் எப்ப திரும்ப மீட் பண்ணுவாங்க, எந்த டேல மீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ எவ்ரி 5th டே, 24th டே, 9th டேன்னு இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 5th டே, 24th டே, 9th டே, இதை வச்சு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், காமனா 3 இருக்கா? ஸோ 5, 8, 3. இதுக்கப்புறம் நமக்கு காமனா எதுவும் இல்லை. ஸோ இப்படியே மல்டிப்ளை பண்ண 5 8 40, 40 into 3 120, 120 into 3 360. 360th டேல தான் அவங்க நெக்ஸ்ட் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் ஆல் த 3 of them met the club on Sunday. ஓகேவா? சண்டேல மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன டேன்னு கேட்குறாங்க. ஸோ 360/7 போட்டா எனக்கு ரிமைண்டர் என்ன வரும், 5ல 35, ரிமைண்டர் 1, 1ல 7. ஸோ ரிமைனிங் எனக்கு இங்க 3 odd days அப்படின்னு வந்துடும். ஸோ அவங்க ஏற்கனவே சண்டேல மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 odd daysனா 0 தான் என்னுடைய சண்டே, 1 என்னுடைய மண்டே, 2 என்னுடைய டியூஸ்டே. ஸோ 3ன்றது என்னுடைய இந்த 3rd odd day. எப்போ மீட் பண்றாங்க, வெட்னஸ்டே அப்போ மீட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ இங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பிளஸ் கேலண்டரோடது 2 கான்செப்டும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸா கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் இன் அ பர்டிகுலர் இயர் 12th January is Sunday, then which one of the following is correct அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஒரு இயர்ல 12th January சண்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது லீப் இயர் நான் லீப் இயர் எதுவுமே சொல்ல, பட் இங்க ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு 12th July is Sunday, 15th July is Sunday அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க நம்ம என்ன பண்ண போறோம், லீப் இயர்னு ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்க போறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 12th January சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் 12th July எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 12th Julyன்னு என்ன டேன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இங்க நான் என்ன எடுத்துக்க போறேன், லீப் இயர்னே எடுத்துக்க போறேன். ஓகேவா? எனக்கு ஜான்வரியில ரிமைனிங் டேஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ரிமைனிங் டேஸ் 19 days. அடுத்து ஃபெப், எந்த இயர் அப்படின்றது சொல்ல, நம்ம இங்க லீப் இயர்னு எடுத்திருக்கோம் இல்லையா? லீப் இயர்னா பிப்ரவரியில எனக்கு ஆட் டேஸ் என்னது 1 odd day. அடுத்து மார்ச்ல 31 days, ஸோ என்னுடைய ஆட் டேஸ் 3. ஏப்ரல்ல 30 days, ஸோ என்னுடைய ஆட் டேஸ் 2. மேல 31 days, ஸோ ஆட் டேஸ் 3. ஜூன்ல 30 days, ஸோ ஆட் டேஸ் 2. ஓகேவா? ஸோ இந்த 12th July வரல, ஃபர்ஸ்ட் நான் ஜூன் வரைக்கும் முடிச்சுக்கிறேன். எவ்வளோ ஆட் டேஸ் இருக்கு, இங்க 19/7 போட்டா என்னுடைய ஆட் டேஸ் என்ன வரும்,
14க்கு அப்புறமா 5 odd days அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, 5 plus 1 6, ஸோ 6 plus 10 16. ஸோ 16/7 எனக்கு திரும்ப என்ன கிடைக்கும்? 2 odd daysனு கிடைக்கும். ஸோ அந்த 2 odd days அப்படியே இருக்கட்டும். இங்கே 12th ஜூலை. ஓகேவா, 12th ஜூலைனா எனக்கு இங்கே 12/7, இங்கே எனக்கு odd days 5ன்னு வரும். ஸோ 2 plus 5 டோட்டலாக எனக்கு 7 odd days. 7/7 0 odd days அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ எனக்கு 12th Jan சண்டே அப்படின்னா எனக்கு 12th ஜூலையும் சண்டே. எப்போ எனக்கு கொடுத்துருக்கிற இயர் லீப் இயரா இருந்தா. இப்போ ஆப்ஷனோட மேட்ச் பண்ணுவோமா? ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் 12th மேட்ச் பண்ணுவோம். 12th ஜூலை இஸ் நாட் அ சண்டே இஃப் த இயர் இஸ் லீப் இயர். நாட் சண்டேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு லீப் இயர் தான் அசியூம் பண்ணோம், சண்டேன்னு தான் வந்துச்சு. ஸோ 12th ஜூலை இஸ் சண்டே இஃப் த இயர் இஸ் அ லீப் இயர். இதுதான் நம்மளுடைய கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் போலாமா? கிளியர் தானே? ஸோ அடுத்து பாருங்க, மிஸ்டர் எக்ஸ் ஹேஸ் 3 children. The birthdays of the first child falls on 5th Monday of April. So 5th Monday of April, first child உடைய birthday. அடுத்து பாருங்க, and that of second one falls on 5th Thursday of November. So second one ஓட birthday அப்போ 5th Thursday of November. On which day is the birthday of his third child, which falls on 20th December. So 20th December என்ன டேன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அது லீப் இயர் நான் லீப் இயர் எதுவுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ எனக்கு 5th Monday of April. ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 5th Monday, சாரி, இங்க என்னது 5th Monday of April அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல்ல எனக்கு எப்பெல்லாம் மண்டே இருக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் எப்போ அப்ளை பண்ணலாம்? 1. ஸோ அடுத்து 7 days கழிச்சு ஸோ 8. ஸோ அடுத்து 7 days கழிச்சு 15. அடுத்து 7 days ஸோ 22. அடுத்து என்னது 7 days கழிச்சு எப்படின்னா 29. ஸோ இதெல்லாம் எனக்கு மண்டேவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா, அடுத்து இங்க என்னது எனக்கு 5th Thursday. இங்க எனக்கு 5th Monday தானே சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு 5th Monday 29 இருக்கலாம். ஸோ சப்போஸ் எனக்கு Monday 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களா, இங்க என்ன வரும்? 2, 9, 16, 23, 13 வரும். ஸோ எனக்கு ஏப்ரல்ல 30 days தான். ஸோ எனக்கு 5th Monday எய்தர் 29th இருக்கலாம், அப்படி இல்லைன்னா எனக்கு 30th இருக்கலாம். 29 அப்படி இல்லைன்னா 30th இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 29 எடுத்துக்கிறேன் 5th Monday. இப்போ எனக்கு இங்க நவம்பர்ல 5th Thursday என்ன வரும்? நவம்பர்ல ஸோ நவம்பர்ல எத்தனை டேஸ் வரும்? 30 days வருமா? ஸோ இதுவும் சேம் இதே மாதிரி எடுத்துக்கிட்டா நமக்கு 29 அப்படி இல்லைன்னா 30ல எனக்கு Thursday வர்ற மாதிரி கண்டிஷன்ஸ் வரும். ஓகேவா, இப்போ எனக்கு 29th நவம்பர் Thursday வருதான்னு செக் பண்ணும். இங்க நான் 29th ஏப்ரல் மண்டேன்னு சொல்லிட்டேன்னா, ஸோ 29th ஏப்ரல் மண்டே அப்படின்னு வச்சுக்க போறேன். ஸோ இங்க எனக்கு 30 ஏப்ரல் என்ன வந்துடும்? டியூஸ்டே. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன மந்த் இருக்கு? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஓகேவா, மேல எனக்கு 3 odd days, ஜூன்ல 2. ஓகேவா, ஜூலைல 3, ஆகஸ்ட்ல 3, செப்டம்பர்ல 2 வருமா? ஸோ இங்க அக்டோபர்ல எத்தனை odd days வரும்? ஸோ இந்த மெத்தட் தெரியும் இல்லையா? 31 30 டேஸ்க்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல எனக்கு 31 days. ஸோ 3. ஸோ டோட்டலா எனக்கு எத்தனை odd days வருது? இங்க 5, இங்க 5, 10, 16 odd days வருது. ஓகேவா, ஸோ 16/7 இங்க எனக்கு 2 odd days வந்துருச்சு. ஸோ 2 odd days பிளஸ் இங்க 29 அப்படின்னா 31ன்னு வந்துடும். ஸோ 31 டிவைடட் பை 7 போட்டா ரிமைண்டர் எனக்கு 3 odd daysன்னு வரும். ஸோ நான் இங்க இருந்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 odd daysனா 0 டியூஸ்டேனா 3 odd days என்ன வரும்? இது வெனஸ்டே, 2க்கு Thursday, 3க்கு ஃப்ரைடே அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ எனக்கு ஃப்ரைடே தான் வரும். 29th வந்து என்னுடைய ஃப்ரைடே தான் வரும். எப்போ? நான் இங்க என்னுடைய 29th நான் மண்டேன்னு வச்சா எனக்கு இங்க 29th ஃப்ரைடேன்னு வரும். ஓகேவா, எனக்கு இங்க தேர்ஸ்டேன்னு வரணும் அப்படின்னா இங்க என்ன பண்ணும்? எனக்கு 29th வர்றதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இப்போ எனக்கு 30 தான் என்னுடைய
5th மண்டேன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ 30 தான் என்னுடைய 5th மண்டே அப்படின்னா இங்க எனக்கு 0 மண்டே ஆயிடும். ஸோ 1 டியூஸ்டே, 2 வெனஸ்டே, 3 ஆட் டேஸ் தானே சொன்னோம், 3 தேர்ஸ்டே அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ எனக்கு இது 30, இங்க 29 எனக்கு தேர்ஸ்டே அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, 5th தேர்ஸ்டே நவம்பர், டேட் என்னது 29. இங்க மேல 5th மண்டே ஏப்ரல், எனக்கு என்ன டே 30 அப்படின்னு கிடைச்சிருச்சு. சாரி, என்ன டேட் 30 கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு 20th டிசம்பர் என்ன டேன்னு தெரியணும். ஸோ இங்க நவம்பர்ல எனக்கு ரிமைனிங் இருக்கிற டேஸ் என்னது 29, 30. ஸோ 30ன்றது எனக்கு ஃப்ரைடேவா இருக்க போகுது. ஸோ இங்க 20 டேஸ் இருக்கு. ஸோ 20/7னா ரிமைண்டர் எனக்கு 6ன்னு வருமா? ஓகேவா? ஸோ ரிமைண்டர் எனக்கு 6ன்னு வரும். இங்க ஒரு டே இருக்கு. ஸோ ரிமைண்டர் 7, 7/7 0ன்னு ஆயிடும். அப்போ இங்க எனக்கு தேர்ஸ்டே அப்படின்னா எனக்கு என்னது தேர்ட் டேவும் தேர்ஸ்டே தான். தேர்டோடைய பர்த்டேவும் எனக்கு தேர்ஸ்டேல தான் வரும். எப்படி மேம் அப்படின்னா இங்க பாருங்க 20 டிசம்பர், இங்க ஆட் டேஸ் எத்தனை இருக்கும்? 20/7னா 20/7 ஆட் டேஸ் 6 இருக்கும். இங்க எனக்கு 29th நவம்பர் தான் தேர்ஸ்டே. ஸோ இங்க ஒரு டே இருக்கு. ஸோ 7/7 0. அப்போ எனக்கு 29th தேர்ஸ்டே அதுதான் என்னுடைய 0. அப்போ எனக்கு 20th டிசம்பரும் 0 தான் ரிமைண்டர் வருதுன்னா அதுவும் என்னுடைய தேர்ஸ்டேவா தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர் தானே? அடுத்த சம் போயிடலாமா? சீதா அண்ட் கீதா go for a swim after a gap of every 2 days and every 3 days respectively. If on 1st Jan both of them went for a swim together, when will they go together next அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்னது கேப் தான் வந்து நமக்கு every 2 days 3 daysன்னு கொடுத்துருக்காங்க. 3rd day 4th day அது மாதிரி மென்ஷன் பண்ணல. ஸோ கொடுத்துருக்க 2 3 வச்சு எல்சிஎம் கண்டுபிடிச்சு ஸோ 2 × 3 6 days. ஸோ நெக்ஸ்ட் எந்த டேத்துல போவாங்க அப்படின்னா 1st Jan + 6 7th Jan அப்படின்னு ஆன்சர் போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கேப் தான் 2 daysன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீதா எந்த டேட்ல போறாங்க, எவ்ரி 3rd day போடுறாங்க. ஸோ அது மாதிரி கீதா எவ்ரி 4th day ஸ்விம்மிங்க்கு போறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தா என்னது, ஏன் எல்சிஎம் எடுக்கணும், டுகெதர் நெக்ஸ்ட் எப்போ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா? ஸோ எல்சிஎம் எடுத்து பண்ணணும். ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 12 அப்படின்னு வரும். ஸோ ஸ்டார்டிங் 1st ஜான்வரில 2 பேரும் ஒன்னா பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 12 days கேப் கழிச்சு நெக்ஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ 1st Jan + 12 நெக்ஸ்ட் எப்போ பண்ணுவாங்க, 13th Janல நெக்ஸ்ட் ஒன்னா மீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. அவசரப்பட்டு ஆப்ஷன் ஏன்னு போட்டக்கூடாது. கிளியருங்களா? அடுத்த சம் பாருங்க. A wall clock moves 10 minutes fast in every 24 hours. The clock was set right to show the correct time at 8 a.m. on Monday. When the clock shows the time 6 p.m. on Wednesday, what is the correct time அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு கிளாக் இருக்கு, அது 10 minutes ஃபாஸ்டா இருக்கு ஃபார் எவ்ரி 24 hours அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே சொன்னதுதான், இப்போ ஒரு டைம் இருக்கு, அந்த டைம் அந்த கிளாக்ல நமக்கு 3 o'clockனு இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த கிளாக் எனக்கு 10 minutes ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்றோம்னா ஒரிஜினல் டைம் என்னது நமக்கு 2:50 அப்படிதானே அர்த்தம். ஸோ அதுதான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, the clock was set right to show the correct time at 10 a.m. on Monday அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டே நமக்கு 8 a.m. கரெக்டா ஷோ ஆயிருக்கு. அப்போ வெனஸ்டே 6 p.m.க்கு கிளாக் ஷோ ஆச்சு அப்படின்னா கரெக்ட் டைம் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ மண்டேல இருந்து நமக்கு டியூஸ்டே 8 a.m. வரைக்கும் நமக்கு என்னது 24 hours டிஃபரன்ஸ் இருக்குமா? ஸோ இந்த 24 hoursல நமக்கு கரெக்ட் டைம் என்னவா இருக்கும், 10 minutes ஃபாஸ்ட் ஃபார் எவ்ரி 24 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க ஒரு 10 minutes ஃபாஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட் இதே இது வெனஸ்டே 8 a.m. அப்படின்னா இங்க ஒரு 24 hours இருக்கா? ஸோ இங்க ஒரு 10 minutes ஃபாஸ்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க வெனஸ்டே நமக்கு 6 p.m.க்கு தான் கரெக்ட் டைம் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ வெனஸ்டே 6 p.m. வேணும்னா வெனஸ்டே 12 p.m.க்கு +4 hour, அதுக்கப்புறம் 6. ஸோ இங்க ஒரு 10 hours. ஸோ 24 + 10 hours டோட்டலா 58 hoursல நமக்கு கரெக்ட் டைம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 24 hoursக்கு 10 minutes ஃபாஸ்ட் அப்படின்னா 58 hoursக்கு எத்தனை மினிட்ஸ் ஃபாஸ்ட் எப்படி எழுதலாம் நம்ம, 10 minutes divided by 24
இன்ட்டு 58 எழுதலாமா? ஸோ எழுதுனா என்ன வரும்? இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 5, இங்கே 12ன்னு வரும். திரும்ப இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 6, இங்கே என்ன வரும்? 2ல் 4, ரிமைண்டர் 1, ஸோ 29. ஓகேவா? திரும்ப இதை நான் 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 4ல் 24, ரிமைண்டர் 50ன்னு வரும். ஸோ 8ல் 48 அப்படின்னு வரும். ஸோ 4.8 இன்ட்டு 5 அப்படின்னா 44. ஸோ இங்கே 24. ஸோ 24 minutes ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். 54 ஹவர்ஸ்ல நமக்கு என்னது? 24 minutes ஃபாஸ்ட். ஓகேவா? 24 minutes ஃபாஸ்ட் அப்படின்னா ஒரிஜினல் டைம் என்னது நமக்கு? 6ல இருந்து 24 minutes மைனஸ் பண்ணுவோம். எப்படி மைனஸ் பண்ணுவோம்? 6ல இருந்து 24 minutes 559 அல்லது 60 minus 24 அப்படின்னு பண்ணிக்கலாமா? 559 இங்க 024 அப்படின்னு பண்ணுவோம். ஓகேவா? 9 minus 5 4, 5 minus 2 3, ஸோ இங்க 5. ஸோ 5:35 தான் நமக்கு டைம். ஸோ இங்க வந்து பாயிண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா பார்த்துக்கணும். இங்க 20னா இங்க என்ன வரும்? திரும்ப இங்க 4.83ன்னு வரும். ஸோ இங்க 24.5ன்னு வரும். சரியா? இங்க நமக்கு எவ்வளவு வந்துச்சு? 5:35ன்னு வந்திருக்கு. ஸோ இங்க நமக்கு ஆப்ஷன்ல நியரர் எங்க இருக்கு? 5:36 PM தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஸோ அங்க பாயிண்ட்ல வந்து அக்யூரேட்டா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5:36 PMல கிடைக்கும். ஸோ இங்க வந்து கவனமா இருக்கணும். 24 ஹவர்ஸ்க்கு 10 minutes ஃபாஸ்ட் அப்படின்னா 58 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ மினிட்ஸ் ஃபாஸ்ட்? 24 minutes ஃபாஸ்ட். ஓகேவா? ஸோ 24 minutes ஃபாஸ்ட் அப்படின்னா இங்க 59ன்னு போடக்கூடாது, இங்க 16 போட்டா கரெக்டா இருக்கும். ஸோ 10ல் 4 போனா 6, ஸோ 5ல் 2 போனா 3, 5:36. சாரி, இங்க 5:16 வரும். கிளியரா? ஸோ 5:59 போட்டதும் 5:16 போடும். ஸோ 5:36 தான் நம்மளுடைய ஒரிஜினல் டைம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? கான்செப்ட் வைஸ் ஓகே தானே? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இயர் ஹேஸ் த சேம் கேலண்டர் ஆஸ் தட் ஆஃப் 2009 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2009ல இருந்து எங்க நமக்கு ஆட் டேஸ் 7 ஆட் டேஸ் முடியுதோ அதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா செக் பண்ண போறோம். ஸோ 2009ன்றது நமக்கு என்னது? லீப் இயர் கிடையாது. ஸோ ஒரு ஆட் டே இருக்கும். 10ம் லீப் இயர் கிடையாது. ஸோ ஒரு ஆட் டேஸ். 11ம் லீப் இயர் கிடையாது. ஸோ ஒரு ஆட் டேஸ். 12ல 2 ஆட் டேஸ் இருக்கும். 13ல ஒரு ஆட் டே இருக்கும். ஸோ இங்க 3, இங்க 3, 6. ஸோ இங்கேயும் எனக்கு 2014ம் லீப் இயர் கிடையாது. ஸோ ஒரு ஆட் டேஸ். ஸோ இதோட நமக்கு ஆட் டேஸ் ஆட் பண்ண என்ன வந்துருச்சு? 7 ஆட் டேஸ் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சேம் கேலண்டர் ரிப்பீட் ஆகும். எந்த சேம் கேலண்டர்? இந்த 2009ல இருக்கிற சேம் கேலண்டர் நமக்கு ரிப்பீட் ஆக போகுது. எப்ப இருந்து? 2015ல இருந்து. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. A watch loses 2 minutes in every 24 hours, while another watch gains 2 minutes in every 24 hours. At a particular instant, these two watches showed an identical time. Which of the following statement is correct if 24-hour clock is followed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 24-hour clock வந்து ஃபாலோ பண்றாங்க. நம்ம என்ன சொன்னோம்? ஸ்டார்டிங்ல ஸ்பீட் ஆஃப் ஹவர் ஹேண்ட் கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு 2ல இருக்கு அப்படின்னா ஹவர் ஹேண்ட்ல ஃபர்ஸ்ட் 2ல இருக்கு, 2 AM இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 2 PM வர்றதுக்கு நமக்கு 360 டிகிரி ரொட்டேட் பண்றதுக்கு 12 hours ஆகும்னு சொன்னோமா? இங்க 24-hour clock. அப்போ இந்த மாதிரி இடத்துல ஸ்பீட் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம என்ன போடுவோம்? 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ்ல 360 டிகிரி ரொட்டேட் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம வந்து கணக்கு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? இந்த 2 வாட்ச், ஒரு வாட்ச்ல +2 minutes இருக்கு, அனதர் வாட்ச்ல -2 minutes இருக்கு. ஸோ இந்த 2 வாட்சும் எத்தனை நாள் கழிச்சு நமக்கு ஒரே மாதிரி டைம் காமிக்க போகுது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதுவும் நார்மல் வாட்ச் பத்தி பேசல, அவங்க எதை பத்தி பேசுறாங்க? 24-hour clock பத்தி பேசுறாங்க. ஓகேவா? நமக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல 2 வாட்சும் ஒரே டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வாட்ச்ல எனக்கு என்ன ஆகுது? கெயின், ஸோ +2 minutes. ஸோ இன்னொரு வாட்ச்ல எனக்கு என்ன ஆகுது? லாஸ் ஆகுது, -2 minutes ஆகுது. ஓகேவா? ஆனா ரெண்டுமே எனக்கு ஒரே டைரக்ஷன்ல தான் சுத்துமா? ஓகேவா? ஸோ ஒரே டைரக்ஷன்ல தான் சுத்துறப்போ எனக்கு என்னது? ரிலேட்டிவ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவேன்? மைனஸ் பண்ணுவேன்.
So 2 plus 2 minus minus 2. So total எனக்கு என்ன ஆகுது 4 minutes difference வருது. So total எனக்கு ரெண்டு clockலயும் எவ்வளோ difference வருது 4 minutes difference வருது. ஓகேவா 24 ஹவர்ஸ்க்கு. So 4 minutes difference for every 24 hours. ஓகேவா அப்போ 1 minute difference for every 6 hours அல்லது இந்த 24 hours என்ன பண்ணலாம் for every 1 day அப்படின்னு சொல்லலாம். இங்க 1 minute difference for every 1/4th டேன்னு சொல்லலாம். நம்ம இந்த டேவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இங்க பாருங்க எத்தனை டேஸ் கழிச்சு அப்படின்ற மாதிரி தான் இங்க ஆப்ஷன்ல இருக்கு 30 days 90 days 120 days. ஸோ நான் இந்த டேஸே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 minute difference for every 1/4th டேன்னு வந்துருச்சா. ஸோ இந்த 1/4th டேவையும் இங்க நம்ம மினிட்டையும் இந்த டிஃபரன்ஸையும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு சேம் வந்துருமா. சேம் இந்த பக்கமும் நமக்கு மினிட்ல இருக்கும் இந்த பக்கமும் மினிட்ல இருக்கும். ஸோ ரெண்டு கிளாக்கும் சேம் மினிட்ல எப்போ டுகெதரா நமக்கு வந்து டைம் காமிக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ நான் இங்க என்ன பண்ண போறேன் 1/4th டேவை நம்ம இப்போ மினிட்டா மாத்த போறோம். நமக்கு டேல இங்க என்ன சொல்லிட்டாங்க 24 hours. ஸோ 24 ஹவர்ஸ்ல 1 ஹவருக்கு 60 minutes. ஸோ 1/4th ஆஃப் 24 into 16 போட போறோம். ஸோ 4 டேபிள கேன்சல் பண்ணா இங்க 6. ஸோ இங்க என்ன வரும் 360 days. ஸோ இங்க எனக்கு 1 minute difference அதாவது சேம் மினிட் டிஃபரன்ஸ் எனக்கு எப்போ வரும் 360 daysல ரெண்டு வாட்ச்லயும் சேம் மினிட் டிஃபரன்ஸ் வரும். ஸோ அதனால என்ன ஆகும் சேம் ஐடென்டிக்கல் டைம் எனக்கு ரெண்டு வாட்ச்லயும் ஷோ ஆகும். ஸோ எப்போ எவ்ரி 360 daysல. ஸோ இங்க என்னது எவ்ரி 30 days எவ்ரி 90 days எவ்ரி 120 days இருக்கா. அப்போ நமக்கு 360 days தான் வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா கிளியர் தானே. இந்த சம் என்ன பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒரு வாட்ச்ல கெயின் இன்னொரு வாட்ச்ல லாஸ் இருந்துச்சு. நமக்கு ரிலேட்டிவா ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் மைனஸ் தான் பண்ணுவோம் இல்லையா. ஏன்னா ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல தான் நமக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் 2 minus of -2. ஸோ 4 minutes டிஃபரன்ஸ் ஆயிருக்கு. ஸோ 4 minutes டிஃபரன்ஸ் ஃபார் எவ்ரி 24 hours அதாவது எவ்ரி 1 day. அப்போ 1 minute டிஃபரன்ஸ் என்ன ஆகும் ஃபார் எவ்ரி ஹாஃப் டேக்கு. ஓகேவா ஸோ அந்த ஹாஃப் டே அப்படின்னா ரெண்டு வாட்ச்லயும் நமக்கு சேம் மினிட் டிஃபரன்ஸ் வரணும் அப்படின்னா எத்தனாவது டேலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க என்ன பண்ணிருக்கோம் நம்ம திரும்ப மினிட் ஹவர்ஸ்ன்னு மாத்திருக்கோம். மாத்திட்டு எந்த டேஸ்ல நமக்கு சேம் மினிட் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா 360 டேஸ்க்கு அப்புறம் தான் சேம் மினிட் டிஃபரன்ஸ் வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர் தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. A clock strikes once at 1 o'clock, twice at 2 o'clock and thrice at 3 o'clock and so on அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 o'clockல ஒரு டைம் ஸ்ட்ரைக் ஆகுது ஒன்ஸ், 2 o'clockல 2 times, 3 o'clockல 3 times ஸ்ட்ரைக் ஆகுது. இட் டேக்ஸ் 12 seconds to strike at 5 o'clock அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 o'clockல எத்தனை டைம் ஸ்ட்ரைக் ஆகும் 5 times ஸ்ட்ரைக் ஆகும். அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது 12 seconds அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க வாட் இஸ் த டைம் டேக்கன் பை இட் டு ஸ்ட்ரைக் அட் 10 o'clock அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10 o'clockல நமக்கு எவ்வளோ டைம் ஸ்ட்ரைக் ஆகும் 10 times ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னு கேட்குறாங்க. ஸோ 5 times ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு 12 seconds அப்படின்னா 10 times ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு என்னது 12/5 into 10. ஸோ 2 which is equal to 24 seconds. ஸோ இவ்வளோ போகணும்னு அவசியமே இல்லை. 5 times ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு 12 secondsனா 10 times ஸ்ட்ரைக் ஆகிறதுக்கு 24 seconds அப்படின்னு டக்குன்னு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா. ஸோ அடுத்து பாருங்க இஃப் செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டேஸ் அண்ட் ஆல் த சண்டேஸ் ஆர் டேக்கன் அஸ் ஆன் ஒன்லி ஹாலிடேஸ் ஃபார் அன் ஆஃபீஸ். என்னது ஆல் சண்டேஸ் அப்புறம் செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டேஸ் வந்து ஆஃபீஸ் லீவ். ஓகேவா what would be the minimum number of possible working days of any month of any year அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு மினிமம் பாசிபிள் ஒர்க்கிங் டேஸ் எந்த மந்த்ல வரும் ஃபெப்ல தான் வரும். ஏன்னா நமக்கு ஃபெப்ல 28 டேஸ்ல தான் நமக்கு என்ன கிடைக்கும் மினிமம் பாசிபிள் ஒர்க்கிங் டேஸ் கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ எனக்கு மினிமம் பாசிபிள் ஒர்க்கிங் டேஸ் வேணும்னா நான் 1 சண்டேன்னு வச்சுக்கிறேன்னு வைங்களேன். அடுத்தது எனக்கு எப்போ வரும் 8, 15, 22, அடுத்து 29 வராது ஃபெப்ல. ஏன்னா நான் மினிமம் பாசிபிள் டைம்ஸ் எடுத்துக்க போறேன். ஸோ நான் இதை வந்து நான் லீப் இயர்னே வச்சுக்க போறேன். ஸோ இது வந்து என்னுடைய சண்டேஸ் இது என்னுடைய சாட்டர்டேஸா வச்சுக்கிறேன்.
ஓகேவா? அப்ப என்னுடைய சண்டேஸ் எப்போ இருக்கும்? 2, 9, 16, 23, அடுத்து இங்க 29னா நெக்ஸ்ட் 13 வரும். அது இந்த கண்டிஷன்ல வராது. எனக்கு எல்லா சண்டேவும் லீவு பிளஸ் என்னது என்னுடைய செகண்ட் சாட்டர்டேவும் ஃபோர்த் சாட்டர்டேவும் லீவு. ஸோ டோட்டலா எனக்கு 6 ஹாலிடேஸ். ஓகேவா? ஸோ அப்ப என்னுடைய ஒர்க்கிங் டேஸ் என்னது? 28 - 6, 22 டேஸ் மினிமமா. ஓகேவா? இது கேஸ் 1ல. இப்ப நான் கேஸ் 2ல எப்படி எடுத்துக்கலாம்? கேஸ் 2ல என்னுடைய சண்டேஸ் எப்போ வருதுன்னு எடுத்துக்க போறேன்னா 1, 8, 15, 22 அப்படின்னு வர்ற மாதிரி எடுத்துக்க போறேன் என்னுடைய சண்டேஸ். சரியா? அப்ப என்னுடைய சாட்டர்டேஸ் இங்க என்ன வரும்? இது போன மந்தோடது வந்துடும். இங்க என்ன வந்துடும்? எனக்கு 7, இங்க 14, இங்க 21, இங்க என்ன வரும்? எனக்கு 29னா இங்க என்னுடைய சாட்டர்டே 28ன்னு வந்துடும். ஸோ இங்க எனக்கு சண்டே 4 சண்டேஸ் இருக்கு. இங்கேயும் எனக்கு என்னது? என்னுடைய செகண்ட் சாட்டர்டேவும் ஃபோர்த் சாட்டர்டேவும் எனக்கு லீவா இருக்க போகுது. ஓகேவா? சாரி, செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டேனா எனக்கு என்ன வரும்? 14 to 28 லீவா இருக்க போகுது. ஸோ இங்கேயும் எனக்கு 4 + 2 6 டேஸ் தான் என்னுடைய லீவு. ஸோ மினிமம் பாசிபிள் ஒர்க்கிங் டேஸ் என்னது? 22 டேஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். கிளியரா? அடுத்து பாருங்க. A class starts at 11 AM and last till 2:27 PM. ஸோ 11 AM-க்கு ஸ்டார்ட் பண்றாங்க. எது வரைக்கும் கிளாஸ் ரன் ஆகுது? 2:27 PM வரைக்கும். ஸோ 12, 1, 2, ஸோ 3 hours 27 minutes வந்து நமக்கு கிளாஸஸ் ரன் ஆகுது. 4 period of equal duration are held during this interval. ஸோ இந்த இன்டர்வல் என்ன பண்றாங்க? 4 classes நடக்குது ஈக்குவல் இன்டர்வல்ல. ஓகேவா? ஆஃப்டர் எவ்ரி பீரியட் a rest of 5 minutes is given. ஸோ எவ்ரி பீரியடுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது? 5 minutes ரெஸ்ட் அல்லது 5 minutes பிரேக் கொடுத்துருக்காங்க. The exact duration of each period is. each period-ஓட exact duration கேக்குறாங்க. இங்க 3 hours 27 minutes நான் டோட்டலா ஃபர்ஸ்ட் மினிட்ஸ்ல மாத்திக்கலாமா? ஸோ 3 ஹவர்ஸ்னா என்ன வரும்? 180 minutes plus 27. ஸோ அப்ப இங்க எனக்கு என்ன வரும்? 207 minutes அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ டோட்டலா 207 minutes. அதுல பிரேக் 555, டோட்டலா 15 minutes போயிடுச்சா? ஸோ 207 minus 15 பண்ணா என்ன வரும்? இங்க 192 minutes அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ 192 minutes. நமக்கு என்ன கேட்குறாங்க? எக்ஸாக்ட் டியூரேஷன் ஆஃப் ஈச் பீரியட் அப்படிதான் கேட்குறாங்க. நமக்கு எத்தனை பீரியட் இருக்கு? 4 periods இருக்கு. ஸோ இங்க என்னது? 192/4 அப்படின்னு போட போறோம். 4 போட்டா என்ன வரும்? 4ல 16, ரிமைண்டர் 3, ஸோ 8. ஸோ 48 minutes தான் எக்ஸாக்ட் ஈச் பீரியட் டியூரேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பிட்வீன் 6 PM and 7 PM the minute hand of a clock will be ahead of the hour hand by 3 minutes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 6 and 7 PM-க்கு நடுவுல எப்போ நம்மளுடைய ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டோடைய டிஃபரன்ஸ் 3 minutes-ஆ இருக்க போகுது. அதாவது மினிட் ஹேண்ட் ஹவர் ஹேண்டோட 3 minutes அஹெடா இருக்க போகுது அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேட்டா 6 and 7 PM-ல எப்போ நமக்கு மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் கோயின்சைட் ஆகும்னு சொல்லுங்க. 6:30க்கு ரெண்டுமே கோயின்சைட் ஆகுமா? அப்ராக்சிமேட்டா தான் சொல்றோம். அப்போ நமக்கு அஹெட் பை 3 minutes-ஆ இருக்கணும் அப்படின்னா, அதாவது நமக்கு 6:30க்கு எப்படி இருக்கும்? நம்மளுடைய கிளாக் இங்க ஹவர் ஹேண்ட் இருக்கும். ஸோ கரெக்டா இங்க இருக்காது, இங்கதான் நம்மளுடைய ஹவர் ஹேண்ட் இருக்கும். நம்மளுடைய மினிட் ஹேண்ட் இங்க இருக்கும். ஓகேவா? 6:30க்கு. இப்போ என்ன சொல்றாங்க? இந்த மினிட் ஹேண்ட் இங்க எக்ஸாக்டா இல்லாம நமக்கு இந்த ஹவர் ஹேண்டை விட ஒரு 3 minutes அஹெடா இருக்க போகுது. அது எந்த டைம்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா சொல்லிடலாம், ஆப்ஷன் சி தான். ஏன்னா 6:30க்கு கோயின்சைட் ஆகும். ஸோ அதுல இருந்து 3 minutes அஹெடா இருக்கணும் அப்படின்னா 6:33, 36 அந்த மாதிரி தான் அப்ராக்சிமேட்டா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டா ஆப்ஷன் சி போட்டுடலாம். ஓகேவா? இன்கேஸ் நம்ம கான்செப்ட் வைஸ் இங்க கிளியர் பண்ணணும்னா எப்படி கிளியர் பண்ணலாம்? நமக்கு எந்த டைம்ல ஃபர்ஸ்ட் கோயின்சைட் ஆகும்னு கண்டுபிடிக்கலாமா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6:12 இங்க இருக்கு. இங்க இருந்து நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா 180 டிகிரி ரொட்டேட் பண்ணி இங்க வரணுமா? ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு 180 டிகிரி. எவ்வளவு ஸ்பீட்ல? ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது? 11/12 டிகிரி. ஸோ இங்க மேல என்ன வரும்? 360/11 டிகிரி அப்படின்னு வரும். ஸோ 3ல 33, ரிமைனிங் இங்க 3. ஸோ 2ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 22. ஸோ ரிமைனிங் 7, 0ன்னு வரும். 32.6 சம்திங் வரும்.
ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்டா எனக்கு என்ன ஆகுது, 33 மினிட்ஸ்ல எனக்கு எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகுது. ஓகேவா? அதாவது இந்த 33 மினிட்ஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் எக்ஸாக்டா கோயின்சைட் ஆகுது. ஏன்னா என்னுடைய ஹவர் ஹேண்டு கரெக்டா 6ல இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். எதனால? நமக்கு அந்த மினிட் ஹேண்ட் ஹாஃப் டிகிரி ரொட்டேஷன்னால, ஹவர் ஹேண்ட் ஹாஃப் டிகிரி ரொட்டேஷன்னால. ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா 6:33க்கு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் கோயின்சைட் ஆகுது. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மினிட் ஹேண்ட் எப்போ ஹவர் ஹேண்டை விட 3 மினிட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னது 6.33 + 3னா 6:36 PM எனக்கு என்ன ஆகும், என்னுடைய மினிட் ஹேண்ட் ஹவர் ஹேண்டை விட 3 மினிட்ஸ் அஹெடா இருக்கும். கிளியரா? ஓகே தானே? ஸோ சிம்பிளா நீங்க லாஜிக்கா யோசிச்சு ஆன்சர் போட்டாலும் ஓகே, இல்ல டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போட்டு ரிலேட்டிவ் ஸ்பீட்ல போட்டு நீங்க கண்டுபிடிச்சு போட்டாலும் ஓகே. கிளியரா? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அசியூம் தட் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் மூவ் வித்தவுட் ஜெர்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாக் சோஷியல் டைம் பிட்வீன் 8 o'clock and 9 o'clock. 2 hands of the clock are one above the அதர், அதாவது கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் ஹவு மெனி மினிட்ஸ் வில் த 2 hands பி அகெயின் லை அபவ் ஒன் அனதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைம் வந்து 8க்கும் 9க்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த டைமுக்கு அப்புறமா திரும்ப அவங்க அதாவது மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் கோயின்சைட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், 8 o'clock அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ 8 o'clock அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ நடுவில் என்ன வரும், 20 மினிட்ஸ் வருமா? ஸோ 9, 10, 11. ஸோ 20 மினிட்ஸ்னு வரும். 6 டிகிரி பெர் மினிட். ஸோ இன்டூ 20னா நமக்கு டிஃபரன்ஸ் என்ன வரும், சாரி ஆங்கிள் என்ன வரும், 80 டிகிரி அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ எப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2 hands be again lying together அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த 12 இங்க என்ன பண்ணும், இங்க ரொட்டேட் ஆகி இங்க வந்த அப்புறம் நமக்கு ஒன்னா ஆயிடுமா? அதாவது ஹவர் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் கோயின்சைட் ஆயிடும். ஸோ இந்த 12 இங்க இருந்து இங்க ரொட்டேட் ஆகி வரணும்னா எவ்வளோ டிகிரி வரணும், 360 - 18 218 வரணுமா? 280 டிகிரி வரணும். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 280 டிகிரி. ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது 11/2. ஸோ மேலே என்ன வரும், 2னா 0, 6, 1. ஸோ 560/11 வரும். ஸோ 5ல 55. ஸோ ரிமைண்டர் 1, 0. ரிமைண்டர் 1, 0. ஸோ 0, 50 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு வரும். அப்போ எந்த டைம்ல நமக்கு மினிட் ஹேண்டும் அவர் ஹேண்டும் கோயின்சைட் ஆக போகுது, 8:50 சம்திங்ல. ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்ம 9 o'clockல எந்த டைம்ல கோயின்சைட் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஸோ 9 o'clockல நம்மளுடைய ஆங்கிள் என்னவா இருக்கும், 90 டிகிரியா இருக்கும். ஸோ நான் இந்த 12 இங்க இருந்து இங்க வந்து கோயின்சைட் ஆகும்னா என்னது, என்னுடைய ஆங்கிள் 270 டிகிரியா? ஓகேவா? ஸோ 270 டிகிரி. ஸோ 270 டிகிரி பை 11/2. ஸோ இங்க 2 போட்டா 0, 14, 1, 540/11. ஸோ 4ல 44. ரிமைனிங் இங்க என்ன வரும், 100. ஸோ 9ல 99. ரிமைனிங் 1, 0ன்னு வரும். ஸோ 49 பாயிண்ட் சம்திங்ல இருக்கும். சரியா? அதாவது 949 பாயிண்ட் சம்திங்ல எனக்கு திரும்ப இங்க கோயின்சைட் ஆக போகுது. நமக்கு என்ன கேக்குறாங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃபரன்ஸ்ல தான் நமக்கு மீட் ஆக போகுது. அப்போ எவ்வளோ மினிட் டிஃபரன்ஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இங்க 50, இங்க 49 அப்படின்னா இங்க ஒரு 10 மினிட்ஸ் இருக்கா? ஸோ இங்க ஒரு 49 மினிட்ஸ் இருக்கு. ஸோ 59 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்டா எந்த மினிட்ல நமக்கு கோயின்சைட் ஆகும், 60 மினிட்ஸ்ல கோயின்சைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அஸ்யூம் தட் ஹவர் அண்ட் த மினிட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் மூவ் வித்வுட் ஜெர்க். த கிளாக் சோஷியல் டைம் பிட்வீன் 8 o'clock and 9 o'clock. 2 hands of the clock are one above the other. After how many minutes will the 2 hands be again lying one above the other அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாக்ல என்னது 8 to 9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள ஃபர்ஸ்ட் நமக்கு கிளாக் எங்க கோயின்சைட் ஆகுதுன்னு தெரியணும். அதுல இருந்து அடுத்து எவ்வளவு மினிட்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் கோயின்சைட் ஆகுது அப்படின்றதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 8ல இருந்து 9க்குள்ள எப்போ கோயின்சைட் ஆகுதுன்னு பாப்போமா? ஸோ எனக்கு 8 o'clockனா இங்கதான் இருக்கும். ஸோ இது 12, இங்க 9, 10, 11. ஸோ இங்க 30 டிகிரி அப்படின்னா டோட்டலா இங்க என்ன வரும், 20 மினிட்ஸ். ஸோ இங்க எனக்கு டோட்டலா 120 டிகிரின்னு வரும். ஓகேவா? ஸோ 6 டிகிரி பெர் மினிட்ஸ்
இங்க 20, so 6 degree into 20 னா 120 degree தான் எனக்கு இந்த டிஃபரன்ஸ் வரும். இப்போ எனக்கு என்ன தெரியணும், இந்த மினிட் ஹேண்ட் 12ல இருக்குது, எனக்கு ரிட்டர்ன் இங்க வந்து இங்க 8ஓட கோயின்சைட் ஆகும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கு சுத்தி வரணும், 280 சுத்தணுமா? அப்பதான் இங்க எனக்கு என்ன ஆகும், 240 சுத்துச்சு அப்படின்னா 360 டிகிரின்னு வந்துடும். ஸோ 240 டிகிரி எனக்கு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வரணும். அப்பதான் எனக்கு எந்த டைம்ல கோயின்சைட் ஆகும்னு தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிராவல் பண்ணும், எனக்கு 240 டிராவல் பண்ணும். ஸோ 240 ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னது 11/2. ஸோ ஆன்சர் என்ன வரும், 480/11. அப்போ 4ல 44, ரிமைனிங் 4. ஸோ 3ல 33, ரிமைனிங் 70 வரும். 6ல 66, ரிமைனிங் 40, ஸோ 3. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இங்க எப்போ கோயின்சைட் ஆகுது, 8:43.63 இருக்கா. ஸோ 44, 8:44ல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்டு கோயின்சைட் ஆகுது. இதுக்கப்புறம் எத்தனை மினிட்ஸ் கழிச்சு நமக்கு இன்னொரு டைம் கோயின்சைட் ஆகும் அதுதான் கேட்குறாங்க. இதுக்கு அடுத்து கோயின்சைட் ஆகணும்னா எப்போ கோயின்சைட் ஆகணும், 9க்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்ப கோயின்சைட் ஆகணுமா. ஸோ இது என்னுடைய 9 o'clock. அப்போ இங்க ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ எனக்கு இந்த 12 இங்க வந்து கோயின்சைட் ஆகணும்னா எவ்வளோ டிகிரி சுத்தணும், 270 டிகிரி. அப்போ இங்க எனக்கு டிஸ்டன்ஸ் என்னது 270 டிகிரி பை ரிலேட்டிவ் ஸ்பீட் 11/2. அப்போ இங்க என்ன வரும், 270னா 540/11. ஸோ 540/11னா 4ல 44, 100. ஸோ 9ல 99, ரிமைனிங் 10 வரும். ஸோ திரும்ப 49.0 சம்திங் அப்படின்னு வரும். ஸோ திரும்ப எனக்கு எப்போ கோயின்சைட் ஆகுது, 9:49க்கு எனக்கு திரும்ப கோயின்சைட் ஆகுது. எனக்கு இந்த எவ்வளோ மினிட்ஸ் கழிச்சு திரும்ப கோயின்சைட் ஆகுதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ 8:44 to 9:44, 60 மினிட்ஸா, அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ். ஸோ டோட்டலா எனக்கு 65 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா கோயின்சைட் ஆகும். கிளியரா. ஸோ 65 மினிட்ஸ்க்கு அப்புறமா கோயின்சைட் ஆக போகுது. அவ்வளோதான் கொஸ்டின். Next question பாருங்க. A bell rings every 18 minutes. A second bell rings every 24 minutes. A third bell rings every 32 minutes. If all the three bells ring at the same time at 8 o'clock in the morning, what other time will they ring together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டுகெதர் அப்படின்னு வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் தான் எடுக்க போறோம். ஸோ 18 minutes, 24 minutes, 32 minutes. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனா நமக்கு 3 இருக்கா. ஸோ 6, இங்க 8, இங்க என்னது இது 3 டேபிள்ல வராது. ஸோ 32. இங்க நான் 2 டேபிள் போட்டா இங்க என்ன வரும், 3, 4, 16. திரும்ப 4 டேபிள்ல போடுறப்போ 3, 1, 4. ஸோ 3, 4, 12. 12 into 3 2s are 6, 6 4s are 24. ஸோ 24 into 12 தான் நம்மளுடைய LCM. 24 into 10, 240. 24 into 2, 48. ஸோ 288 மினிட்ஸ்க்கு அப்புறமா திரும்ப நமக்கு பெல்ஸ் டுகெதரா அடிக்க போகுது. இங்க 8 o'clock மார்னிங்ல அடிக்குதா. 288 மினிட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம அவர்ஸா மாத்திடலாமா. ஸோ அவர்ஸா மாத்தினா 288/16 வரும். ஸோ 240 மினிட்ஸ் பிளஸ் 48 மினிட்ஸ்னு எழுதலாமா. அதாவது 60 into 4 தான் 240. அப்ப என்னது 4 hours 48 மினிட்ஸ்க்கு அப்புறமா நமக்கு திரும்ப ஒன்று போல பெல் எல்லாமே அடிக்க போகுது. ஸோ 8 மார்னிங் அப்படின்னா 12:48க்கு தான் வந்து நமக்கு திரும்ப ஒன்னா அடிக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். கிளியரா. ஸோ கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ்ல நம்ம ப்ரீவியஸா கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையுமே பார்த்துட்டோம். 2022ல இதனுடைய வெயிட்டேஜ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அதனால இந்த டாபிக்ஸ் மிஸ் பண்ணாம கான்செப்டை வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா கியூப்ஸ் அண்ட் டைசஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் கிளாஸஸையும் கவனிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.